கவர்மெண்ட்ல இருந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலயும் போர் போட சொல்லி உத்தரவு வந்திருக்கு. சரி சரி. அதான் உங்க ஊர்ல நீரோட்டம் பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கோம். இந்த இடத்துல மிஷினை செட் பண்ணுங்க. ஒழுங்கா கனெக்ஷன் கொடுங்க. இந்த இடத்துல தண்ணி இருக்குமா? அந்த வயர் ஆன் பண்ணுங்க. மிஷின் வச்சு தண்ணி. யாரு மாமா அவங்க? எதுக்கு வந்திருக்காங்க? ஊருக்குள்ள ஊத்து பாக்குறாங்களாமா? எல்லாம் செழிப்பாதான் இருக்கு சார். போடுறதான் போடுறீங்க, ஒரு நல்ல தண்ணி இருக்கிற இடமா பார்த்து போடுங்க. பார்த்து போட்டுடலாம் போங்கம்மா. கரெக்ட். சார் சொல்லுங்க சார். அந்த அம்மா சொன்னது மாதிரி உப்பு தண்ணியே இங்க இல்ல, நல்ல தண்ணியே கிடைக்கும். சந்தோஷங்களா சார்? இமிடியேட்டா இந்த இடத்துல போர் போடுறதுக்கு உண்டான வேலையை நீங்க பாருங்க. நீங்க ஊர் தலைவர்கிட்ட சொல்லிருங்க. ஓகே ஓகே சார். ஏயா கட்டாந்தரையில் தண்ணி இருக்குன்னு போறாங்க, நெசமாவே தண்ணி பார்க்க வந்தவங்க தானா? ஊரு நல்ல ஊரு தானுங்க, கேளுங்க, உறவெல்லாம் சேர்ந்து வாழுங்க. பாருங்க, மும்மாறி பொழியும் மழையுமே நம்ம ஊருல, முப்போகம் விளையும் நெல்லுமே நம்ம வயலுல. யானை கட்டி போரடிச்சோமே ஊருல, பானை நிறைய பொங்க வச்சோமே வீட்டுல. மாடு கட்டி ஏறு பூட்டணும் வயகாட்டுல, சம்பா நெல்லு சோறு ஆக்கணும் மண்ணு அடுப்புல. ஆத்து தண்ணியில் குளிச்சு வாழ்ந்தோமே அப்போதான், ஒரு தண்ணியில் குளிச்சு வாழுறோம் இப்போதான். பசுமாட்டு பால் குடிச்சோமே அப்போதான், பவுடர் பால குடிச்சு வாழுறோம் இப்போதான். குடிச வீட்டுல கூட்டு குடும்பமா வாழ்ந்தோமே, அப்பார்ட்மெண்ட்ல தனி குடும்பமா வாழ்றோமே. ஆறு ஏரி குளம் எல்லாமே ஊருல, அடுக்குமாடி கட்டிடமா தான் நிக்குதே. பண்பாடு பண்பாடு எங்க போச்சு நீ தேடு, விஞ்ஞானம் முன்னேறி விட்டு போச்சு நம்மோடு. இல்லையே இல்லையே மழை இப்போ இல்லையே, ஊரெல்லாம் வெப்பந்தா வேர்வ கூட வல்லையே. கட்டு கட்டா நெல் அறுக்குறே வயலெல்லாம், 8 வழி சாலையானதே வழியெல்லாம். பசுமையான கிராமம் எல்லாமே போயாச்சு, தொழிற்சாலை கழிவு நீரில வீணாச்சு. கம்மஞ்சோறு களியும் மறந்துதான் போயிட்டோம், பர்கர் பீஸா பானி பூரி தான் பழகிட்டோம். மருந்தாகும் உணவெல்லாமே இல்லையே, மாத்திரதான் உணவானதே தொல்லையே. மீனாட்சி, வேட்டி சட்டை எடுத்துட்டு வா, வெளியே கிளம்பணும். யாராவது வந்தாங்கன்னா காத்திருக்க வேணான்னு சொல்லு. கோயில் விஷயமா போறேன்ல, முன்ன பின்ன ஆகும். என்னடா வண்டியை தொடச்சிட்டியா? தொடச்சு ரெடியா இருங்கய்யா. சாவியை கொடு. ஐயா நானே ஓட்டுறேங்கய்யா. டேய் சாவியை கொடு அண்ணா. ஆயிலாம் போட்டு தொடச்சியா? தொடச்சு ஆயில் போட்டு வச்சிருக்கீங்கய்யா. பிரேக்கு காண கச்சிதமா பிடிக்கீங்கய்யா. நீங்க வண்டியில உட்காந்து பாருங்க, சும்மா பூ மாதிரி போகும். பார்த்தாதான்டா தெரியும் நீ வேலை வத்த லட்சணம். நல்லா தொடச்ச உடனே கவரை போட்டு மூடி வை. டிரைவர்னு கூப்பிட்டாரு. காருக்கு டிரைவரா சைக்கிளுக்கு டிரைவரான்னு தெரியல. ஒரு நாள் கூட கார் எடுத்து ஓட்டலை. தொடச்சு பெயிண்ட் போனது தான் மிச்சம். வணக்கம் தலைவரே. வணக்கம் தலைவரே. நல்லா சாமி கும்பிடுங்க. நாயகா, திருவிழாவை நடத்த நீ தான் உத்தரவு வாங்கி கொடுக்கணும். எல்லாரும் வந்துட்டாங்களா?
சாரி, நம்ம குறிச்ச தேதியில திருவிழாவை நடத்தலாமான்னு ஆத்தாக்கிட்ட கேட்டு சொல்லுங்க. கேட்டலாம் ஐயா. நல்லபடியா அமைஞ்சிருக்கு. முதல் தடவை முத்து போட்டதுமே ஆத்தா திருவிழா நடத்த உத்தரவு கொடுத்துட்டா. ரொம்ப சந்தோஷம். நான் நேரடியாவே விஷயத்துக்கு வர்றேன். வர்ற 15ஆம் தேதி நம்ம ஊர்ல திருவிழா நடத்துறதா முடிவு பண்ணியாச்சு. எல்லாருக்கும் சம்மதம் தானே? அப்புறம் இந்த வருஷம் தலைக்கட்டுக்கு 500 ரூபா கூட்டி 1500 ரூபான்னு முடிவு பண்ணியிருக்கோம். முடிவு பண்ணிருக்கா? யாரை கட்டியா முடிவு பண்ணிருக்கு? விழா கமிட்டி தானப்பா கூடி முடிவு பண்ணுச்சு. யார் யா விழா கமிட்டி? இத்து போறவன் செத்து போறவன்லாம் வச்சுக்கிட்டு நீங்க விழா கமிட்டி ஆக்குனா நாங்க ஒத்துக்க முடியுமா? பயமுறா என்ன பேசி பேசுற அவசியம் என்ன? கொஞ்சம் பொறுமையா பின்னப்பா இத்து போனவன் செத்து போனவன் பேசியிருக்கான். இப்ப கல்யாணம் முடிச்சு வச்சால 10 பிள்ளை பக்கம் பிடிப்படா. நாங்கெல்லாம் அந்த காலத்திலே வீர கஞ்சி குடிச்சு வாழ்ந்துங்கடா, இல்ல விஷ கஞ்சி குடிக்கிறேன். அவன் தான் சின்ன பையன் விவரம் பேசிட்டு இருக்கானா, நீயும் பெரிய மனுஷன் அவங்க கூட போய் சரியா பேசிட்டு இருக்க. ஏப்பா மாரிமுத்து, இப்ப என்னதாப்பா சொல்ல வர்ற? ஏற்கனவே ஊருக்குள்ள மழை தண்ணி இல்லாம வயவரப்பெல்லாம் காஞ்சு போய் கிடக்கு. ஒரு வயலும் வேலை வெட்டி இல்லாம கிடக்குறான். இதுல 500 ஓவாய கூட்டி சொன்னா எங்க இருந்து கட்டுறது? ஏம்பா கஷ்டம் யாருக்கு தான் இல்லை மாரிமுத்து. வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா எடுத்து ஆத்தா மனசை குளிர வைக்கிறோம். அதுவும் இல்லாமல் பண்ணிட்டா சாமி குத்தம் ஆயிருமாப்பா. ஓ, நீங்க மஞ்சள் குளிக்கிறதுக்கு ஆத்தா வர சொன்னா நாங்க தலையாட்டணும். ஏன் மாரிமுத்து, எதை சொன்னாலும் இடக்கம் முடக்காதான் பேசுவியா? திருவிழான்னா 4 சாதி சனம் வரும், சொந்த பந்தத்தை எல்லாம் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கும். ஊரே களை கட்டும்ல. கட்டும் கட்டும், உன் கடை நல்லா கல்லா கட்டும். அதுக்காக தானே நீ பேசிக்கிட்டு இருக்க? ஏப்பா மாரிமுத்து, உனக்கு வரி கட்டுறது தான் பிரச்சனைனா உனக்கு சேர்த்து நான் கட்டுறேன். ஏன் வரியை கட்டுறதுக்கு நீங்க யாருங்க? திருவிழா நிறுத்த சொன்னா நிறுத்துங்க. நீ என்ன திருவா நிறுத்துறது சொல்லிருக்க? அந்த காலத்திலே நம்ம பாட்ட மூட்டை இப்படித்தான் அந்த சாமி கும்பிட்டு சொல்லி வழிபோற வகுத்து வச்சு போயிருக்காங்க. அப்படிப்பட்ட வம்சத்துல பிறந்தவன் நீயே திருவிழா நிறுத்துறதுன்னு சொல்ற? சாமி குத்தம் ஆகாதுரா, உன் குளத்தை அழிச்சுப்புறேன். வாய மூடு. மூடுறேன் பெரியப்பா, மூடிக்கிறேன். இந்த திருவிழா எப்படி நடக்குதுங்கிறத பாத்துறேன். மாரிமுத்து பெரியவனா நீ போதில் இருந்தா என்ன வேணும் பேசியா? உட்கார வைக்கல. வேணாம் கோபி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. சொல்லிக்கிட்டே இருக்கேன். டேய், பஞ்சாயத்துன்னு வந்தா 4 பேர் 4 விதமா பேசத்தான் செய்வாங்க. அதுதானே ஊரை கூட்டுறது. அதுக்காக இப்படி அடிச்சு திரிவீங்களா? இந்த பாரு, இனிமேல் யாரும் எதுவும் பேசக்கூடாது. குறிச்ச தேதியில திருவிழா நடக்கும். போய் அவன் பொழப்ப பாருங்க. ஊரே உன் பின்னாடி இருக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கியா நீ? இந்த திருவிழாவோட உன் கொட்டத்தை அடக்கிறேன் பாரு. இம்பிட்டு இருந்து பார்த்துருக்கேன், இவர் நொட்டுறாராம். நாடகமெல்லாம் கண்டே நீ காணும் விழியிலே. மாப்பிள மாப்பிள என்ன பெருசு, எப்படி நம்ம இழுப்பு? அட என்னடா வயசு பைய வரட்டி இழு வலுத்துக்கிட்டு நல்லா குழைச்சி இழுத்து அடிக்க வேண்டாமா? அப்படியே இழுத்து அடிச்சிட்டாலும் என்னடா இந்த சிலுப்பு சிலுப்பிட்டு போறா? நான் வேணா 2 இழுப்பு இழுக்கிட்டா? யோ பெருசு, இப்ப போறியால சுண்ணாம்பு தலையில ஊத்துருவேன் பாத்துக்க. ஆமாடா, என் தலையில ஊத்துங்க. டேய், ஒரு காலத்துல சுண்ணாம்பு அடிக்கல, நான் சூப்பர் ஸ்டார்டா. ஆமையா, எல்லா பெருசுகளும் இப்படித்தான் சொல்லிட்டு தெரியுறீங்க. நல்ல மூட்ல இருந்தா கிளைய வந்து கெடுத்து தொலைச்சிட்டு போயிட்டான். கோபி எனக்கு 2 கூறு எழுதிக்கோ. மாப்பிள்ள அப்பயே வந்து 300க்கு சொல்லிட்டு போயிட்டான். காசை மட்டும் வாங்கி சொல்லியிருக்கான். அது சரி, இடிச்சவ புடச்சவ இங்க இருக்க, எட்டி பார்த்தவன் எல்லாத்தையும் கொண்டு போனாலங்கிற மாதிரி இருக்கு என் கதை. இந்தா காசை வாங்கிக்க மாமா. இதோ பாரு, போன வாட்டி மாதிரி கிளை அடை போடாத, இளங்குட்டியா பிடிச்சிட்டு வா. புரிஞ்சுதா? ஆட்டுக்கா புருவ குட்டியா பிடிச்சி சூப்பரா கொடுத்துரும். போயிட்டு வா. ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். இந்நேரம் இவன் எங்க எவன் கூட பல்லு கட்டிட்டு இருக்கானோ. கொஞ்சம் சிக்கனம்பா. உதவி செய்யறதுல ஒரு சந்தோஷம் இருக்கே. ஐயா, இந்த வயசான காலத்துல இந்த வேலையெல்லாம் நீங்க தான் செய்யணுமா? உன் வயசுல எனக்கு ஒரு பையன் இருக்கான் தம்பி. வேலை சொன்னா கூலி கேட்குறான். ஐயோ, என்னையா பண்றது? 5 விரலும் ஒரே மாதிரியா இருக்கும். ரொம்ப சரியா சொன்னீங்க தம்பி. தம்பி உங்க பேரு? பேர்ல என்னையா இருக்கு?
நல்ல தம்பி. பேருக்கு ஏற்ற மாதிரியே உன் குணமும் நல்லா இருக்குது. நான் வரட்டுமா? நான் பெரியவரே, நீ பாட்டுக்கு காசு கொடுக்காம போற? என்னது காசா? யோ நாயா, கத்தியை காமிச்சு காசு கேட்கற மாதிரி பயப்படுற? மூட்டையை தூக்க சொன்னல, காசை கொடு. அதுக்கு பேர் உதவிப்பா. உனக்கு தான் அது உதவி, ஆனா எனக்கு அது வேலை. மூட்டையை தூக்க சொன்னல, காசை கொடுத்துட்டு போ. தம்பி விளையாட தம்பி. என்னது விளையாடுறானா? யோ இந்த முதலாளிங்களே இப்படிதாயா என்னைக்கு செஞ்ச வேலைக்கு கூலி கொடுத்துருக்கீங்க? நாயா முதலாளின்ற ஆணவத்துல பேசுறியா? தொழிலாளர் வர்க்கம் தலை நிமிர ஆரம்பிச்சிருச்சு. இனி யாராலையும் அசைக்க முடியாது. தொழிலாளர் புரட்சி ஓங்குக, தொழிலாளர் புரட்சி ஓங்குக, தொழிலாளர் புரட்சி ஓங்குக. யோ மீச ஓங்குக, தொழிலாளர் புரட்சி ஓங்குக. யோ மீச என்னையா பாத்துக்கிட்டே இருக்க? ரெண்டுத்துல எது எனக்கு பைசா பண்ணிட்டு போயா? எடுத்துட்டு போ, சந்தோஷமா இருக்கு. எல்லாம் அரசியல் பக்கம் போனா நல்லா புடைச்சுப்பேன். பேரப்பால் நல்ல தம்பி. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, செல்லாத்தா செல்ல மாறியாத்தா. ஏமா இந்தாமா பலூன் வாங்கிட்டு காசு கொடுக்காம போற? கொடுப்பாங்க கொடுப்பாங்க. டேய் டேய் பங்கு போற? மைனாடா மைனாடா சைனா மசாஜ் பண்ண போற. வாயா. டேய் மைனால அப்புறம் பாத்துக்கலாம்டா. கொடியை பாத்தியா? ஒரு கொடியும் பார்க்கல இலையும் பார்க்கல. போடா எங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கோம். டேய் இன்னும் ஓவரப்ப என்னடா? அங்க கொடியை வந்து பாருங்கண்ணே. வாடா பார்க்கலாம். திருவிழா கூட்ட நெரிசலில் சிறு குழந்தைகளையும் தங்களது உடைமைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு திருவிழா விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தங்களது குழந்தைகளையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்துக் கொள்ளும்படி விழா கமிட்டி சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது. முன்னாடி எந்த தகராறு பண்ணாதீங்க. கேளுங்க, நம்ம ஊருக்காரங்களே முன்னாடி தகராறு பண்ணா அது நல்லா இருக்காது. தயவுசெய்து விழா கமிட்டி யாராவது இருந்தா தயவுசெய்து அங்கிருந்து வெளியில கூட்டிடுவாங்க. நல்லா கேளுங்க, உள்ள போய் எந்த தகராறு செய்யக்கூடாது. சொன்னா கேளு, போயிரு. சாமி குத்தமாயி போங்க. என்னப்பா நல்ல மாதிரி கொடுத்துருக்காப்பா. ஏய் உன் பாட்டு மட்டும் தானே சப்ரண்ட் கொடுத்தீங்க. அவங்க வேற கெடுத்துரு போல பேச போ. நீ போப்பா. எல்லாம் ஒரு பெரிய அவன் பேச்ச கேட்டு ஆடியல. ஏய் மாரிமுத்து, ஒழுங்கா போயிடு. திருவிழா ஆரம்பிச்சதுல இருந்து நீ பிரச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க. போடா போடா குடியா நம்மள. ஏய் நீங்க வாங்கப்பா. வானவேடிக்கை விழா முடிந்ததும் பள்ளி திருமணம் என்னும் பிராண நாடகம் நடைபெற இருப்பதால் ஊர் பொதுமக்கள் நாடகத்தை கண்டுகளிக்க வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறோம். ஐயோ 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 ஐயோ, இந்த சட்டான பாவி இப்படி பண்ணிட்டானே. ஐயோ கடவுளே. ஐயோ என்னங்க எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஐயோ எனக்கு என்ன பூசாரி இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? ஆத்தா என்ன சொல்றா? எப்பவும் முதல் தடவை முத்து போட்டோன்னே ஓடி வந்து பதில் சொல்கிறா. அத்தா 3 தடவை போட்டோம், எந்த உத்தரவும் கொடுக்கலையா? பூசாரி ஆத்தாவை நல்லா நினச்சிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் பண்ணி திருவிழா நடத்தலாம்னு இன்னொரு தடவை உத்தரவு கேட்டு பாருங்க. புத்தகங்களை எதுவாக இருந்தாலும் மன்னிச்சு தொடர்ந்து திருவிழா நடத்த உத்தரவு கொடுமா. பரிகாரத்தில் ஆத்த வைக்கிறதில்ல, தீட்டு தான்.
இது என்ன கொடுமையா இருக்கு? ஊருக்குள்ள குடிச்சுப்புட்டு அவனா செத்ததுக்கு திருவிழா நிப்பாட்டுவீங்களா? வெளியூர் வந்து சொந்தக்காரன் மந்தக்காரன் மாமச்சனா கடாக்காரி கஞ்சி வந்து காத்துக்கு இருக்காங்க. உங்களால திருவிழா நிப்பாட்டுறீங்க? யோ மாமா, செத்து போன மாரிமுத்து உனக்கு பங்காளி புள்ள, எனக்கு மாமா. சொந்த பந்தெல்லாம் மறந்துட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. நிறுத்துங்க. இப்படி ஆளாளுக்கு பேசிட்டு தான் என்ன அர்த்தம்? அண்ணே, இப்படியே அமைதியா இருந்தா என்னென்ன பண்றது? ஏதாவது ஒரு முடிவை சொல்லுங்க. என்னத்த சொல்றது? எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நம்ம ஊர் திருவிழாவில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தே இல்லை. ஆத்தாலே திருவிழா வேணான்னு முடிவு பண்ணிட்டா. மீறி பண்ணோம்னா தெய்வ குத்தம் ஆயிடும். அதனால ஆத்தாவுக்கு கட்டுப்பட்டு இந்த வருஷ திருவிழாவை நிறுத்திடலாம். தினம் இவங்களை கிளப்பி 2 பேருக்கும் சாப்பாடு கட்டி அனுப்புறதுக்குள்ள என் பாடு பெரும் பாடு ஆயிடுது. இவர் ஏதாவது கவனிக்கிறாரா? அனிதா, இதுல வச்சிருந்த பொட்டு பாத்தியா? எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன் என் பொட்டு எடுக்காதுன்னு. எனக்கெல்லாம் தெரியாது, நான் பார்க்கல. என் திங்ஸ் எடுக்க கூடாதுன்னு உனக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா? நிறுத்துங்கடி. எப்பயாவது பொம்பளை பிள்ளைங்க மாதிரி அடங்க ஒடுக்கமா கிளம்புறீங்களா? ஆம்பளை பிள்ளை மாதிரி எப்ப பாரு அடிச்சுக்கிட்டு. ஏண்டி, பிள்ளைங்களை திட்ட ஆரம்பிச்சிட்டியா? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், பிள்ளைங்க கிளம்பும் போது கத்தாதன்னு. வந்துட்டாரு வக்காலத்து வாங்குறதுக்கு. காலையில இருந்து 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கேட்டீங்களா? இப்படி செல்லம் கொடுத்துட்டே இருக்கறனாலதான் வீட்டுக்குள்ள அடக்க ஒடுக்கமா இருக்க வேண்டிய ஊருக்குள்ள போய் ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. ஏய் பயமுறி, பொம்பளை பிள்ளைங்க டிவி சினிமான்னு ஆடினா மட்டும் கை தட்டுவா, ஊர் தேர் திருவிழாவில் ஆடினா மட்டும் தைய தக்குன்னு குதிப்பா. அப்படி சொல்லுங்கப்பா என் செல்லம். அப்பா, இப்ப இந்த ட்ரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்ப்பா? உனக்கு என்னம்மா, எந்த ட்ரெஸ் போட்டாலும் தேவதை மாதிரி இருப்பேன். அப்பா நானு? ஐயா அப்பா இல்லம்மா, நீ ஒரு குட்டி தேவதம்மா. ஓகேப்பா, நாங்க கிளம்புறோம்ப்பா. நானும் கிளம்புறேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கம்மா. ஓகேப்பா. சரிதா. பத்தியா, படிச்சு கொட்டுறது நானு, முத்தம் மட்டும் அப்பாவுக்கா? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? முத்தம் தானே, நான் தரேன். அப்பா, நான் இன்னும் கிளம்பலப்பா. ஓகே ஓகே, கண்டினியூ. என்னடி ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டேங்கிற? என்ன சொல்லு. என்ன கொடி, ஒரே நாள்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்ட போல. இந்தா நீயே பாரு. ஜிமிக்கி கம்பல் டான்ஸ்க்கு அப்புறம் உன் டான்ஸ் தான் ரொம்ப வைரலா இருக்கு. புடி. உன் கூட வேலை செய்யறத நினைச்சாலே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடி. பேசாம இரு. எவன் அப்லோட் பண்ணான்னு தெரியாம நானே செம்ம கடுப்புல இருக்கேன். வணக்கத்தெல்லாம் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா இங்க வர்றவன்லாம் என்ன மாதிரியா இருப்பா? அவன் உன்னை திட்ட, அது எனக்கு தெரிஞ்சு அவனை நான் தூக்கி போட்டு மிதிக்க, அவன் அருவாலை எடுக்க, அந்த அருவாலை எடுத்து நான் வெட்ட. ஐய, ஒரே கலவரமா இருக்கும்ல. காதல் நல்ல கேம்ஸ் தான், அதுல வெட்டுக்குத்தெல்லாம் இருந்தா நல்லாவா இருக்கும்? ஹலோ மிஸ்டர், தேவையில்லாம பேசாம முதல்ல வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. இப்படி பட்டுன்னு கேட்டா எப்படி? ஏதாச்சும் பொய் சொல்லிதான் சும்மா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் என்ன தப்பாவே நினைச்சா எப்படிமா? காசி, ராமேஸ்வரம், ஏண்டா செல்லக்குட்டி, எல்லாம் வயசானவங்க போற இடமா இருக்கு. நம்மள மாதிரி லவர்ஸ் போற இடமே இல்லையா? நீ ஊனொரு வார்த்தை சொல்லு. என்னது? இல்லம்மா, ஒரு அழகான தாஜ்மஹால், ஒரு எல்லோரா, ஒரு அஜந்தா, இந்த மாதிரி லவர்ஸ் போற இடத்துக்கு டூர் போட மாட்டீங்களா? அந்த மாதிரி இடத்துக்குலாம் எங்க டிராவல்ஸ் டூர் போட மாட்டாங்க. அதனால தான் என் காதலோட அருமையே உனக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு புரியவே வேணாம், ஃபர்ஸ்ட் இடத்த காலி பண்ணு. கிளம்பு. கொடி, ஒரு நாள் கண்டிப்பா என் காதல் உனக்கு புரியும். அன்னைக்கு நீயே என்னை தேடி வர. அப்பா சாமி, கிளம்பு. நன்றி, வணக்கம். இவன்லாம் லவ் பண்றான். இவன் பாக்குற வேலைக்கு லவ் மட்டும்தான் குறைச்சல். என்னங்க, மல்லிகா வந்திருக்கு. வாமா.
நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா. அம்மா வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். தாராளமாக போயிட்டு வாம்மா. 10 நாளைக்கு போய் இருந்து மனசை தேத்திட்டு வா. இல்ல மாமா, அம்மா வீட்டோட இருந்துடலான்னு பாக்குறேன் மாமா. ஏம்மா, ஊர்க்கார பையலுக்கு ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டாங்களா? அது வந்து மீனாட்சி, நீ போய் காய் போட்டு எடுத்துட்டு வா. ஓ, என்னம்மா பிரச்சனை? நேத்து நைட்டு யாரோ கதவை தட்டினாங்க. இந்நேரத்துக்கு யாருமா வந்து கதவை தட்ட போறா? வந்து படு. தட்டினாங்கம்மா. உனக்கு கேட்டது எனக்கு கேட்காதாம்மா? ஏதாவது கனவு கண்டிருப்பேன். வந்து படு. இல்லையா கதவை திறக்கிறியா இல்லையா? செத்தவன் பேயா வந்தான் கதவை தட்டினாங்கிற அப்படியெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா. கூடவே வளர்ந்தமே இல்லை, அந்த நினைப்பு இருக்கத்தான் செய்யும். எல்லாம் பிரம்ம. இதுக்காவா ஊரை விட்டு போறீங்கிற? இல்ல மாமா, சின்ன பிள்ளைய வச்சுட்டு நான் எப்படி தனியா இருக்கிறது? இந்த பர்மல்லியா, உங்கள் அம்மா வீட்டில் போய் 10 நாள் இருக்குன்னா இரு. அதுக்காக காணாத கண்டதா நீ சொல்லிட்டு இருக்கிறது தப்பு, புரியுதா? சரிங்க மாமா. இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னது மாதிரி ஊரில் யார்ட்டையும் சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் அவன் ஊருக்குள்ள கண்ணு காது வச்சு பேசிடுவானுங்க, புரியுதா? இந்த வீடு உன் வீடு மாதிரி, நீ எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். பிள்ளையோட படிப்பு கட்டுற போகுது. அம்மாடி, போயிட்டு வாங்க. தம்பி, உங்களை யார் தள்ள சொன்னது தம்பி? ஐயா இங்க வாங்க. நீங்க ஏன் தள்ளிக்கிட்டீங்க? வாங்க வாங்க. வந்துட்டியா? நான் தான் தலை சொன்னேன். அது என்ன போ? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? தம்பிகிட்ட என்ன வேலை சொல்லணும்னு உனக்கு தெரியாது? தம்பி எவ்வளவு பெரிய ஆளு. நீங்க வாங்க தம்பி. எதுக்குண்ணே என் பெருமைலாம்? வண்டி தானே தலை சொன்னேன், சொத்தையா எழுதி கேட்டேன். நீ வெளியூர்காரன், தம்பியை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது. பேசாம இரு, அப்புறம் வருத்தப்படுவா. நீங்க வாங்க தம்பி, நீங்க வாங்க. சரிங்க தம்பி, நான் தானே உன தலை சொன்னேன். ஆமா, நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள எனக்கு பொண்ணு பார்க்க போகணும். நீ தள்ளுங்க. அண்ணே, நீங்க தான் மாப்பிள்ளையா? ஆமா தம்பி, நான் தான் மாப்பிள்ளை. சின்ன வயசியா? அழகா. ஆல் தி பெஸ்ட். சரி வாங்க, நம்ம தள்ளலாம். வாங்க, நீங்க வாங்க தள்ளுவோம். நான் கேட்க மாட்டேன், கரெக்டாக தான் புத்தி வரும். தம்பி, நீ கை வச்சு நேரம் வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுப்பா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. பொண்ணு இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். நம்ம கமிஷன் போச்சு. தம்பி, அவன் பொறாமையில பேசுறான்பா. நான் போய் பொண்ணு பார்த்துட்டு வந்துடுறேன். தேங்க்ஸ் தம்பி. கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். நன்றியா? அதை வச்சு நான் என்ன பண்றது? வண்டியை தலை சொன்னீங்கல்ல, காசு கொடுங்க. ஏப்பா, ஒரு உதவி தானாப்பா செஞ்சேன். உங்களுக்கு தான் அது உதவி, ஆனா எனக்கு அது வேலை. வண்டியை தலை சொன்னீங்கல்ல, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. 2000 ரூபாயா? வண்டி வாடகை 400 தானாப்பா. இது உனக்கே அநியாயமா இல்ல? என்கிட்டயே பேரம் பேசுறா? எனக்கு இது தேவைதான். நான் வண்டியை தள்ளுவேனா, வண்டி ஸ்டார்ட் ஆகுமா? நேரம் இங்க இருந்து பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சிருவீங்களா? அவங்க வீட்டுல 200 பவுன் நகை கேட்பீங்களா? வீடு கேட்பீங்களா? கார் கேட்பீங்களா? பைக்கு கேட்பீங்களா? கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு நல்ல ஹைட்டான இடத்துக்கு ஹனிமூனுக்கு போவீங்களா? அங்க போயிட்டு 2 பேரும் சந்தோஷமா இருந்து 2 குழந்தைங்களை பெற்றுப்பீங்களா? உன் ஹைட்டுக்கு 2 குழந்தைலாம் பத்தாது, நீ அதை விட நிறையவே கேப்ப. இதெல்லாம் சேர்த்து நீ நல்லா சந்தோஷமா ஆடம்பரமா வாழ்ந்துட்டு இருப்பியா? இந்த வண்டியை தள்ளி மூல காரணமா இருந்த நானு இப்ப நடு ரோட்ல நிக்கணுமா? நீ மட்டும் சந்தோஷமா இருப்பியா? ஏன் யோ, வெள்ளையா தானே இருக்க, அழகா தானே இருக்க, எங்க தானே இருக்க, உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா? நீ வண்டியே தள்ள வேண்டாம், நான் பொண்ணு பார்க்க போல. ஆளை விடு. அப்படி வா வலிக்கு. யாருக்கிட்ட? நல்ல தம்பி கிட்டியாவா? நீங்களே வைத்து வலி மாதிரி நடிடா, என்னையை சேர்த்து மாற்றி விட்டுறாத, சரியா? என்ன மாமா, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, மாமனுக்கு பயங்கரமான வயிற்று வலி. எனக்கு வர வண்டி ஓட்ட தெரியாதா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு தள்ளி போயிட்டு இருக்கேன். ஆமா, உங்களுக்கு வயிற்று வலினா இந்த எரும மாடை வச்சு எதுக்கு தள்ளிட்டு போற? ஐயோ, அப்படி சொல்லாதம்மா. மாமனை சொன்னது பங்கதான் சொன்னேன். இங்கிருந்து ஹாஸ்பிட்டல் 10 கிலோமீட்டர் இருக்காது. அது வரைக்கும் இந்த பாடி தாங்குமா? என்னம்மா அவசரம் எப்படி சொல்லிட்டு இருக்க? சரி, பங்கு மேல பாசம்தான் இல்ல, அவன் மேல பரிதாபம் கூட இல்ல. பாவமா, வயிற்று துடிச்சிட்டு இருக்கான். ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுமா. சரி சரி, மத்தவங்க மாதிரி உதவி பண்ணிட்டு நான் காசுலாம் கேட்க மாட்டேன். ஏற சொல்லு. என்னம்மா ஆச்சு? ஏன் இங்க நிக்கிற? என்னடா என்னாச்சு தம்பிக்கு? வயிற்ற பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி ஏன் நெஞ்சிட்டு இருக்கான்? அதெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே, சின்ன வயிற்று வலி தான், அதான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கா தம்பி? அட வாங்க, அண்ணன் வண்டியில் ஏற்றிட்டு போறேன். அண்ணன் ரதம் மாதிரி வண்டி வச்சிருக்கேன். அண்ணா, நான் இந்த வண்டியிலே போறேன். என்ன தம்பி, ஒரு பொம்பளை பிள்ளை வண்டியில் போய் ஏறலாமா? ஊர்ல வந்து தப்பா பேச மாட்டேங்க. அட வாங்க தம்பி, வந்து அண்ணன் வண்டியில் ஏறுங்க. நீ போமா, நான் பாத்துக்கிறேன். ஓகே மாமா, பாய்.
சொதப்பிட்டோனே. ஏறு தம்பி ஏறு தம்பி. உதவின்னு வந்துட்டா அண்ணன் தான் முத ஆளா வந்து நிற்பேன். எப்படி அடியே பவளவல்லி, பவளவல்லி என்னையா அடக்க முடியலடி. பாடியா வயசான காலத்துல அடி அறிவு கட்டல ஒண்ணுக்கு முட்டிட்டு வரது அடக்க முடியும்னு சொன்னேன். என்னமா அணைக்க வர நானும் என்னமோ ஏதோ நினைச்சேன். முட்டிக்கிட்டு வந்தா எந்திரிச்சு போக வேண்டியதானே வெளியில பா. அடியே ஒண்ணுக்கு போயிட்டு வந்த யாருன்னு காட்டுறேன்டி. ராத்திரி நம்ம கருப்பண்ண வீட்டில் அவங்க ஆட்டுக்குட்டி கடிச்சு ரத்தத்தை குடிச்சு போட்டு போயிட்டாம்ல. எனக்கு என்னமோ அந்த முனியோட வேலையை தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வராத மணி இப்போ வந்துருச்சாக்கும். எனக்கு என்னமோ இதெல்லாம் செத்து போன அந்த பைய மாரிமுத்து வேலையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி மாரிமுத்து வேலை தான் சொல்ற? பயந்து ஒன்று எனக்கு தானே தெரியும். நான் ஒண்ணுக்கு போன இடத்துல சுருட்டு பிடிக்கிற வாடை வந்தது. ஊருக்குள்ளே சுருட்டு பிடிக்கிற பழக்கம் இந்த மாரிமுத்து பயலுக்கு தான் இருக்கு. இதை தெரிஞ்சு என் பொட்டாட்டி சொல்லாம கொள்ள ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இந்த அல்பாயுசில் செத்த பயல்கள்லாம் ஊருக்குள்ள ஆவியாதான் அலைவாங்க போல் இருக்கு. இன்னும் நம்ம ஊருக்குள்ள என்னென்ன நடக்க போதா தெரியல. ஏய் பயந்தாங்களி பயல இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிட்டு தெரியுறியா? அதான் ஒரு பையன் கடை பக்கமே வர மாட்டேங்கிறானா? சீட் எல்லாரும் தான் குடிக்க வர போறாங்க. இது என்ன என்ன சோறு? விஷயம்? ஐயோ அப்படியே அப்படியே. என்னக்கா ஆச்சு? இரு பாக்குறேன். என்ன யோசிக்கிற? நேத்து தானே பெட்ரோல் போட்டு. ஐயோ ஸ்கூலுக்கு வேற டைம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எக்ஸாம் வேற. நான் சீக்கிரமா போகணும்க்கா. நேத்து தாண்டி ஃபுல்லா பெட்ரோல் போட்டேன். டைம் ஆச்சு. பங்கு வால் நிக்குது. இன்னைக்கு ரெண்டு ஒன்று தெரிஞ்சாகணும். என்னாச்சுமா? நீ ஆபீஸ் போகாம அவ ஸ்கூலுக்கு போகாம ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? லூசு மாமா, பெட்ரோல் இல்லாம வண்டி நின்னுருச்சு. பெட்ரோல் தின்னது நாங்க தான். பெட்ரோல் இல்லாம வண்டியை நகராத. ஏன் பங்கு இங்க இருந்து பெட்ரோல் பங்க் ஒரு 5 கிலோமீட்டர் வரும்ல? அதான் மாமா, எங்களுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கொடுத்தீங்கன்னா நானும் அக்காவும் போயிடுவோம். வண்டி அணுதா இருந்தா அப்படியே உங்கள்கிட்ட கொடுத்துருவேன். ஆனா வண்டி அணுதில்ல, பெட்ரோலும் இல்ல. என்ன பண்றது? நான் அவங்க கூட ஓசில வந்தேன். வேணா ஒண்ணு பண்றேன், ரெண்டு பேரையும் தள்ளிட்டு போட்டுமா? டேய் அதுல பங்கு ரெண்டு பேரும் வண்டியில வச்சு தள்ளிட்டு போலான்னு. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? அதுக்கு நாங்க நடந்தே போயிருவோம். இப்போ உன்னால பெட்ரோல் வாங்கி தர முடியுமா முடியாதா? ஆமா தாயே, நீயாச்சு வண்டி ஓனராச்சு, என்ன ஆள விடுங்க. அங்கிள் அங்கிள் அங்கிளா? பங்கு ஒண்ணுதான் கூப்பிடுறாங்க. என்ன? காசு கூட கொடுத்துறோம் அங்கிள். கொஞ்சோண்டு பெட்ரோல் தாங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். மறுபடியும் அங்கிளா? ஏய் இந்த முகரகட்டெல்லாம் உனக்கு மாமான்னு கூப்பிடுறது வந்து ஏன்? எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு மாமான்னு கூப்பிடுறது இல்லையா? எல்லாம் ஒக்க ட்ரைனிங்கு. காசு இருந்தா என்ன வேணா பேசுறீங்களா? இந்த வண்டியில இருந்து பெட்ரோல் எடுக்கிறது ஒண்ணுதான், என் உடம்புல பிளட் எடுக்கிறது ஒண்ணுதான். நீங்க ரெண்டு பேரும் வேணா என் கூட டபுள்ஸ் வாங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. கம் ஆன். அக்கா ப்ளீஸ்க்கா, வாக்கா போலாம். ஏன்க்கா யோசிக்கிற? வாக்கா போலாம், சொல்லுக்கா. அனிதா நான் உனக்காக தான் வரேன். அட சீக்கிரம் வாங்க மாமா, பத்திரமா வண்டியை எடுத்துட்டு வந்துருங்க. நீங்க போயிட்டு வாங்க. என்னம்மா என்ன பிரச்சனை? பசங்க ஏதாவது கலாட்டா பண்ணுறாங்களா? சொல்லுமா. கம்பி என்ன வச்சிடலாம். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர் நம்மள்தான். இவனா அவனா? அண்ணே பிரச்சனை ஒண்ணும் இல்ல, வண்டியில பெட்ரோல் தீர்ந்து போச்சு அவ்வளவுதான். அவ்வளவுதானம்மா. அண்ணன் இப்பதான் டேங்க ஃபுல் பண்ணி வந்தேன். என்னடா இவன்? பார்த்து போயிட்டு வா. தேங்க்ஸ், நான் வரேன். சரிம்மா சரிம்மா. ஓடி போ. என்ன தம்பி வண்டி பின்னால போகுது? அடிக்கடா, நான் வேணான்னு சொல்லடா. ஆனா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அடிக்கடா. அடிவாங்க எனக்கு அவமானமா இருக்குடா. உனக்கு சொல்லிட்டு வேற அடிப்பாங்களா? ஏன்டா டேய், 4 பேரை 4 திசையில நிறுத்தி ரோட பிளாக் பண்ணி ஆளை நடு ரோட்ல லாக் பண்ணி என் லவ்வ டெவலப் பண்ணலான்னு நினைச்சா வெறும் 1/2 லிட்டர் பெட்ரோலை கொடுத்து என் ஆட்டத்தையே கலஸ்டியடா. டே மொட்டை இப்ப சொல்ற, டே நீ பண்ணது சரியா இல்ல தப்பா?
ஆமா தப்பு மாதிரி தான் தோணுது. தப்பு மாதிரி. அப்ப உனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணியா? போட்டு மெதிங்கடா இந்த முட்டையை. என்ன சொன்னா? பின்னாடி பொக்க தழுதா? இப்போ உனக்கு தலை வைக்க போறேன் பாரு. டேய் குட்டியானா குத்ரா. பவித்ரா, பவித்ரா, கீதா, கீதா. என்னங்க என்ன? பாப்பா உள்ள இருக்காளா? இல்ல உங்க கூட தான படுத்திருந்தா. படுத்திருந்தா எங்க போனான்னு தெரியல. நம்ம பிள்ளைய விட்ட பாருங்க. அண்ணே, பவித்ரா பாத்தீங்களா? என்னமாச்சு? பங்கு குழந்தை எங்கே காணண்டா. இந்த ஊரு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டேன். இந்த ராத்திரி நேரத்தில் குழந்தை எங்கே போச்சுன்னு தெரியலடா. பவித்ரா, பவித்ரா, குழந்தைக்கு எதுவும் ஆயிருக்குமாண்ணா? டேய் அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுடா, சும்மா இரு. அதில் பங்கு அது. டேய் சும்மா. டேய் கேளு, தெற்கு பக்கம் இத நாய் குலைக்கிற மாதிரி சத்தம் கேக்குதுல. பவித்ரா புள்ளைய விட்டுட்டு என்னமா பண்ணீங்க? ஊர் இருக்கிற நிலவரத்துல இப்படி அப்படியே இருப்பீங்க. நல்லா தேடுங்கப்பா, எங்கயாவது மரவா இருட்டுல உட்கார்ந்திருக்க போகுது. இந்த பக்கம் தானே சத்தம் கேட்டது. டேய் பாப்பா, டேய் பாப்பா, டேய் இங்க என்னமா பண்ற? பவித்ரா உன்னை யார் இங்க கூப்பிட்டாங்க? எங்கம்மா போன நீ? அப்பா பக்கத்துலயே படுத்திருந்த. என்ன குழந்தைய பாத்துக்காம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பக்கத்துல படுத்துட்டு இருந்தா. திடீர்னு பாக்குறேன் குழந்தைய காணா. இங்க எப்படி வந்தானே தெரியல தம்பி. இங்க பாருங்க, சுருட்டு கிடக்குது. இது மாரிமுத்தோட வேலையா தான் இருக்கும். ஊருக்குள்ள சுருட்டு குடிக்கிற ஒரே ஆளா வந்தா. என்னென்ன நீ பாட்டு கண்டதை பேசிட்டு இருக்க? குழந்தை தூக்கத்துல வந்து நின்னுட்டு இருக்கு, உன் வாய்க்கு வந்தாலும் பேசிட்டு இருக்க. முதல்ல எங்க கிளம்பு நீ. யோ ஏதாவது சொல்லிட போறேன், போங்க எல்லாரும். அண்ணா நீ குழந்தைய கூட்டு கிளம்பு. அங்கே நிற்கிறான்னு சொல்கிறாங்க. எது நம்புறதே தெரியல. ஆமாப்பா, ராத்திரி 1-2 கூட வெளியில் போக முடியலப்பா. என்ன பண்ணுறதுனே புரிய மாட்டேங்குது. நம்ம ஊருக்கு என்ன ஆச்சுன்னு ஒன்றும் புரியலையே. செத்து போன மாரிமுத்து ஊருக்குள்ள பேய அலையிறானாண்டி. பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கங்க. ஒரு விஷயம் கேள்விப்பட்டீரா? பக்கத்து ஊரில் ராத்திரியானா பேய் பிசாசுன்னு ஊரே பீதியில் இருக்காங்களாம். எத்தனை காலகட்டம் ஆனாலும் பேய் பிசாசுக்கு பயந்தாலும் வர வேண்டியிருக்கு. ஏண்டா உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருச்சா? ஊருக்குள்ள பேய் இருக்கு பிசாசு இருக்குன்னு புரளை கிளப்பிட்டு இருக்கீங்க. 2 நாள் ஆள் ஊருக்குள்ள இல்லைன்னா ஆளுக்கு என்ன வேணாலும் பேசுவீங்களா? நம்ம தாத்தன் கருப்பனு சொடலமலையான ஆண்டாண்டு காலமா வாழ்ந்த பூமிடாது. இத்தனை வருஷம் இல்லாத பேய் பிசாசு இப்ப எப்படியா ஊருக்குள்ள வந்துச்சு? தம்பி, அப்படிலாம் நம்ம ஊருக்குள்ள நடக்காதுங்கிறது வாசம் தான். ஆனா என்னைக்கு இந்த மாரிமுத்து போய் செத்தானோ அன்னைக்கு இருந்து நம்ம ஊருக்குள்ள நடக்க கூடாதாலும் நடந்துருக்கு. 7 வயசாயிடுச்சு, அறிவில்லாம் பேசிட்டு இருக்கு. என்ன தம்பி பொசுக்குன்னு இப்படி பேசி பிடிச்சு? அது வந்து தம்பி, நான் கூட ராத்திரி 1 போகும்போது பார்த்தப்பா. இந்த பாரு, இதுக்கு மேல அது வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லிட்டு தெரிஞ்சீங்க, தொலைச்சிருவேன். தொலைச்சு பேய் வந்துச்சான். போய் அவன் வேலையை பாருங்க. குழப்ப பார்க்காம புறணி பேசிட்டு தெரியுங்க. வாங்கயா, நீ எல்லாம் பெரிய மனுஷன், ஓரலையா கிளப்பிட்டு இருக்கப்பா. அம்பே சொல்றது கேளுப்பா. அம்பே வர நம்ம சொல்றது கேட்கவே மாட்டாப்லையே. வாமா. நல்லா இருக்கீங்களா? அர்ச்சனை பண்ணணும். ஐயா என் பேருக்கு பேரு செங்கோடி, முதின ராசி, திருவாதிரை நட்சத்திரம், சிவகோத்திரம். டிராவல்ஸ் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன். இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், அதனால அம்மன் தரிசிக்க வந்திருக்கேன். ஆமா, இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? எல்லாம் நம்ம தம்பியே சொல்லிச்சு.
ஏய் கொடி பாத்தியா எப்படி நம்ம சர்ப்ரைஸ்? சூப்பர், ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும். எனக்காக இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே. இந்தா, நீ செஞ்ச வேலைக்கு என்னோட கிஃப்ட். ஐயோ கொடி, என்ன செங்குடி இதெல்லாம்? என்ன விளையாடுறியா? நான் உனக்கு காதலிச்சுக்கு தான் பரிசா? ஹலோ, இந்த டயலாக்லாம் பேசாத. நீ செஞ்ச வேலைக்கு கூலி இப்படி. இதானே நீ எதிர்பார்த்த? வேணா செங்குடி, இருந்தாலும் உனக்கு இவ்வளவு அழுத்தம் இருக்கக்கூடாது. ஆமாண்டா, நான் அழுத்தக்காரி தான். என் பின்னாடி வராத போ. நெஞ்சழுத்த காரி, ஏன் நெஞ்சழுத்த காரி, ஓம் மனசனி சொல்லாம போகாத. நெஞ்சழுத்த காரி, ஏன் நெஞ்சழுத்த காரி, ஓம் மனசனி சொல்லாம போகாத. செங்கழுத்து காரி, ஏன் செங்கழுத்து காரி, என் உசிரணி கொல்லாம கொல்லாத. வட்டுக்கருப்பட்டி கண்ணுல நான் உருகுறேன் உறங்காம, செக்க செவந்த உதட்டுல நான் செதையிறேன் அலுங்காம. வானவில்லா சிரிச்சு போற, வாலிபத்தை கரைச்சு போற, இது போல் எனக்குள் நுழைஞ்சவன் எவளும் இல்ல. சண்டைக்கோழி சண்டைக்கோழி கொத்தி போச்சே நெஞ்சக்கீரி. தன்னனானா 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 தன்னனானா. சேர்த்து வச்ச என் நினப்ப செலவு செய்ய வாடி புள்ள, காத்திருக்கேன் உனக்காக புரியாதா. வளர்த்து வச்ச ஓம்பனப்ப எழுதி நீயும் தாடி புள்ள, தவிச்சிருக்கேன் அதுக்காக தெரியாதா. சீனி உதட்ட சுத்தி பார்க்க எறும்பா நானும் வரலாமா, ஏண்டி புள்ள அதுக்கும் முறைச்சு பாக்குறியே. உன் முகத்தை நிலவா மாத்தும் சூரியன் நான் தான் விடலாமா, என் நிழலு ஓம விழுந்தா போங்கிறியே. சோல காட்டு பொம்மை போல மாட்டிக்கிட்டே என்ன சொல்ல, ரதியே என்ன ரகல பண்ணி போற. சண்டைக்கோழி சண்டைக்கோழி கொத்தி போச்சே நெஞ்சக்கீரி. அதுக்குள்ளும் அழகிருக்கு, பார்த்தேனே நானும் இப்போ கண்ணால. எனக்கும் தான் நினைப்பிருக்கு, அதுக்குள்ள நீ இருக்க, பார்த்திருப்ப நீயும் இப்போ தன்னால. ஓருட்டு பாவத்துக்குள்ள என்ன சுருட்டி போகாத, ஆசை வச்சு மெலகாத. காத்தாடி நூல போல ஆனேனே நானும்
உங்களை கூப்பிடலான்னு தான் பஸ் ஸ்டாண்டு கிளம்பி வந்துட்டு இருந்தேன். நல்லா இருக்கீங்களா? பரவாயில்ல, ஆமா இருக்குண்ணே. சார். நான் வந்துட்டோமே. திருவிழாவுக்கு வருவீங்கன்னு எதிர்பார்த்தான். ஐ டாட் டாட் பவளவள்ளி பவளவள்ளி எந்திரிச்சு தொலைடி. என்ன யாரோ கதவை தட்டுறாங்கடி. கதவு தட்டின போய் பார்க்க வேண்டியதானே திறந்து. ஏண்டி நான் போய் பார்க்க உன்னை ஏண்டி எழுப்புறேன்? நீ தான் இவ்வளவு பெரிய மீசையை வளர்த்து வச்சிருக்கே, போய் பார்க்க வேண்டியதானே. ஏண்டி மீசையை நான் வச்சிருக்கேன், சாவி நீ தான வச்சிருக்க, போய் தொலை. அட ஏன் உன்னோட பெரிய ரோதனையா இருக்கு, போயா கீழே இதுல இறங்கு. ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஓ அப்பாசாமி எவ்வளவு நேரம் கதவு தட்டுறது, சீக்கிரம் தொலையா. அடியே மாரிமுத்து மாரிமுத்து டாய் மாரிமுத்து என்னடா அடிச்சிருக்க ராஸ்கல். மாரிமுத்தா உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம், அதுக்காக அடுத்த ராத்திரி வந்து பயமுறுத்தியா நீ? யோ அறிவு கிட்ட அப்பாசாமி உன் புள்ள வந்திருக்கியா, கதவு துறையா. பாத்தியாடி பேய் நம்ம மக மாதிரியா பேசுது. டாய் என் மக மாதிரி பேசுனா நான் கதவு திறந்தனா நான் என்ன கேன பையலடா இல்ல கேன பையலான்னு கேட்டேன். குரலை மாத்தி பேசுறடா, நீ கேன பையதான்டா. ஏன்பா மாரிமுத்து அவர் தான் பயப்படுறாருன்னு தெரியுதுல்ல, நீ பக்கத்து வீட்டுக்கு தான் போயேன்பா. என்னது பக்கத்து வீட்டுக்கு போறதா? நான் என்ன ராபிச்சக்கறனா? ஏமா இப்ப நீ கதவு திறக்கறா இல்ல கதவு உடைச்சு உள்ள வரவா? ஐயோ அடி எங்க இருக்கு பைய பொண்டாட்டி, 4 வார்த்தை பேசி அப்படியே விரட்டி விடுவான்னு பார்த்தா உள்ள வர வச்சிரும் போலடி. ஏன்யா புலம்புற? விரட்டி விடுறதா? ஹலோ முருகனா, செத்து போன மாதிரி மொத்த வீட்டு வாசல் நிக்கிறான், ஆளுங்களை விட்டு. ஏய் கதவு திறடா, என்னால சட்டம் இல்லடா. ஏய் வீட்டு கதவு தட்டா வீதியில வந்து விழுந்து நிக்கிறாங்க. யாருங்க நீங்க? யாருங்க? அடிக்கற கதவு தர வா. அடி ஊர்ல இல்ல நேரத்துல என்ன வந்து மிரட்டியா கூட்டம் வந்துட்டாங்க. யாரை கதை முடிஞ்சதுடா இன்னைக்கு. ஐயோ நம்ம புள்ள மாதிரி இருக்குங்க. அழுகிற சத்தத்தை கேட்டா நம்ம மக மாதிரி தானே இருக்கு. அப்படியே சொல்றீங்க? ஆமாப்பா. இருங்க அந்த திருட்டு மூஞ்சி புள்ளைய போய் அடிக்க விட்டுட்டீங்க. ஒன்னாலதாயா? யோ பெத்த பிள்ளைக்கு பேய்க்கு வித்தியாசம் தெரியாது உனக்கு? நீல ஒரு அப்படா ஒண்ணு. ஏன்டா கதவை தட்டின கழுத நான் தான் பூதா பண்ணி வந்திருக்கேன், வாய் தரன்னு சொல்ல வேண்டியதான்டா. ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தேன். ஏன்டா ஊரே பேய் பீதியில இருக்கு, இதுல சர்ப்ரைஸ் சாம்பார் ரைஸ் சொல்லிட்டு இருக்க. உள்ள வாடா, கூட்டு வாடி வேணா. வரமாட்டே போயா. டேய் வாடா உள்ள. போயா வரமாட்டே. வரலன்னா போடா. வெளிநாட்டுல சரக்கு வாங்கிட்டு வந்து வேணாமா? வாடா 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 வாடா. டேய் ராத்திரி நேரத்துல ஊருக்காரங்க தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு குடும்பமே ஒரு லூசு. வாடா போலாம். உன்ன உள்ள வந்து வச்சுக்கிறேன். டேய் புரியல, வெட்டி எடுத்துட்டு போப்பா. கீழ இருக்க சரக்கு எடுத்து வாடா. பாரின் சரக்கு பாத்து குடிங்கடா. டேய் பூதம் ஒரு நிமிஷம் இரு. ரொம்ப வலிக்குதாடா? வந்த அன்னைக்கு இந்த ஊருக்காரங்க ரொம்ப அடிச்சிட்டானுங்க, சரியான பைத்தியக்கார பசங்க. ஏய் ஊருக்காரங்க எல்லாம் என்ன ரொம்ப அடிக்கலடா, எல்லா கோவிலையும் சேர்த்து வச்சு மொத்தமா அடிச்சிட்டீங்களா நீங்க 4 பேரும்? இல்லடா மாப்ள, பேயின்னு சொல்லிட்டு தெரியாம அடிச்சிட்டோம், அதுக்கு போய் ஃபீல் பண்ற? எந்த உலகத்துல பேயை கட்டி வச்சு அடிச்சிருக்காங்க? ஏய் ஊருத்துலாக்கு வராத கோவத்துல மொத்தமா அடிச்சு தீர்த்துட்டீங்களா? டேய் மாமா என்ன மாமா கண்டதெல்லாம் பேசிட்டு இருக்க? நைட்ல நீயும் அந்த பேயும் ஒரே மாதிரி. இல்ல மாமா இருட்டுல சரியா மூஞ்சி தெரியல, ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக், அத போய் ஒரு மேட்டர் பேசிட்டு இருக்க பாத்தியா? அத விடு மாமே. விடக்கூடாது மாப்ள, அவனை விடவே கூடாது. நான் ஊர்ல இருக்கும்போது அடிச்சு வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டான், அவன் செத்துட்டான். நீ வீட்டுக்கு வந்தா திரும்ப ஊரை விட்டா என்ன அனுப்பிச்சிருவான் போல இருக்கு. அவன் பேயா இருந்தாலும் பிசாசா இருந்தாலும் அவனை அழிக்காம விட மாட்டேன்டான். வாங்க, உனக்கு அந்த பேயை பத்தி தெரியாது, நீ ரொம்ப நாள் இந்த ஊருக்குள்ள இல்ல. அந்த பேய் திடீர்னு சந்துக்குள்ள ஓடும், கதவை ஜன்னல் டப்பு டப்புன்னு அடிக்கும், ஊர் ஜனங்கெல்லாம் பயந்து பேதியாகி போய் கிடக்குறாங்க. பேய்னா பேய், கேடு கேட்ட பேய். டேய் பேய் பத்தி ஏன்டா சொல்றியா? அவன் பேய்னா நான் பூதம். யாருகிட்ட? அந்த பேயா இந்த பூத பாண்டியான்னு பார்க்கலாம். அந்த பேய் யார மீட் பண்ண வரீங்க? சத்தியம் பண்ணுங்கடா. நான் போய் பாட்டு வந்துடுறேன். மைண்டாக்கு டானிக்கு உயிர் வந்த கல்ல பார்க்கலடா. டேய் இருங்கடா, நீ மட்டும் தான் இருக்க. தில்ல வரையடா என் கூட. மாமா என்னையே சந்தேகப்படுற பத்தியா? நீ முதல்ல கை நீட்டு மாமா. உன் மேல ஒரு நிமிஷம் இரு மாமா. குடி குடி சொல்லுமா. ஒரு நிமிஷம் இருமா மாமா.
கொடி லைன்ல இருக்கா, முக்கியமான ஒரு கால். நீ என்ன பண்றனா, நேரா அப்படி போயிட்டே இரு, நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். சொல்லுமா? இல்ல நீ நேரா போறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போகாம பின்னாடி போற. டேய் நீ முதல்ல நேரா போடா. இவன் ஒருத்தன் நடுவுலாமா? சொல்லுமா? இல்லம்மா, டவர் கிடைக்கல. ஒரே பயந்தாங்குழி பசங்களா எல்லாரும் பயந்துட்டீங்களா? இந்த சிங்கிளா தான் அந்த பேயிட்ட மோதுனா அதை யாரால மாத்த முடியும்? மோதுறேன்டா. டேய் மாரிமுத்து, இந்த ஊருக்குள்ள ஒண்ணு நீ இருக்கணும் இல்ல நான் இருக்கணும், ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன்டா. மாரிமுத்து வீட்டுக்கு பெருசா வீராப்பா பேசிட்டு போனா, திருப்பி பயந்து மாறிடுங்க போயிட்டா. டேய் முதல்ல நீ சிரிக்கிறத நிறுத்து. கொடி சும்மா விளையாட்டுக்கு தாம்மா பண்ணோம். பாவம் பாண்டி மாமா, அப்பா அம்மாவை 4 வருஷம் கழிச்சு பார்க்க வந்தவரை ஊரை விட்டு ஓட வச்சிட்டீங்களேடா. ஆமா, பேனா உனக்கு பயமா இல்லையா? பயமா? எனக்கா? முதல் தடவை பார்க்கும்போது ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறம் போக போக பார்க்க பார்க்க அதோட பழக பழக அப்படியே பயமெல்லாம் போய் அப்புறமா அதை பார்க்கும்போது அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. பேய பார்த்தேன்னு சொன்னல, இப்ப பார்க்க முடியுமா? இப்போ பார்க்கலாமே. எப்படி? கண்ணை மூடு. கண்ணை மூட. ஏய் ஏண்டி, உன்னை கண்ணை தானே மூட சொல்றேன், ஏன் வாய மூடுற? நீ எதுக்கு கண்ணு மூட சொன்னேன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த நல்ல தம்பி பெர்மிஷன் இல்லாம பச்சை புள்ளைக்கு கூட முத்தம் தர மாட்டான், புரியுதா? இப்ப கண்ணை தர. கண்களை பேய மாறுறாளே. நானா பேய்? சொல்டா, தேவதை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இப்ப நானா பேய்? சொல்டா, நானா பேய்? பேய் மாதிரி தெரியற உனக்கு? என்கிட்ட பேசாத. நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். சரி பேச வேணாம், கட்டி முடிச்சுக்கலாம். ஏண்டா பாண்டுறாங்க, அந்த காலத்துல சின்ன பொண்ணுங்களா நம்மள என்னன்னு கூப்பிடும்? அரச மரத்து பாயசம் சொன்னாங்க. அன்னைக்கு அரச மரத்து பாயசம் சொல்லுச்சு. ஆனா இன்னைக்கு இத்து போன பரிசுங்க சொல்லுது. ஆரஞ்சு, கொய்யா, சாத்துக்குடி. ஏமா ஆரஞ்சு சாப்பிடலாமா? எவ்வளோமா கிலோ? 50 ரூபா. 50ஆமா? 50ஆ? காட்டுமா, 50ஆ 20ஆன்னு பார்த்து சொல்றேன். பார்த்தாலும் பார்க்காட்டியும் அதே விலை தான். முதல்ல இறக்கி காட்டுமா, பழத்தை பார்ப்போம். நீங்களும் நல்லா பாருங்கடா. என்னமா அது பழம் இப்படி பாக்குறவங்க எல்லாம் தானே போகும். ஏமா சும்மாவா இருந்த? இறக்கணும்னா பழத்துக்கு தானே கை போகுது. இப்ப நீ எங்க கை வச்சிருக்கிற? போடு பழத்தை. உனக்கு எத்தனை கிலோ வேணும்? எனக்கு கிலோ கணக்கெல்லாம் வேண்டாமா, ஏதோ 2 பழம் இருந்தா கொடு. பெருசு உனக்கு ரொம்ப கொழுப்பு தான். இந்தா புடி, 20 ரூபா கொடு. சண்டை போடாம சாப்பிடுங்க. ஏமா சொன்னா நாத்திக்க விட மாட்டேனா? வயசான காலத்துல உனக்கு எதுக்கு சிரமம்? யார பார்த்து வயசான? ஏதோ முடி கொஞ்சம் ஒயிட் ஆகி போச்சு, அதுக்காக வயசான முடி பண்ணிடுறதா? நீ புடிமா, நான் தூக்கி விடுறேன். இல்ல வேண்டாம், நானே தூக்கிட்டு போறேன். பாத்தியா? அதானே பார்த்தது போதும், பழத்தை சாப்பிடு. இங்கே தானே படுத்திருந்தா, எங்க போனா? சுவாதி, சுவாதி, ஏங்க எந்திரிங்க, எந்திரிச்சு உட்காருங்க. சுவாதி பொண்ண காணுங்க. சுவாதி, சுவாதி எங்கம்மா போன? யார் இந்த நேரத்துல சத்தம் சுவாதி, சுவாதி எங்க போனானே தெரியல. இந்த நேரத்துல இந்த பக்கம் வந்துட்டு இருக்காரு.
வீட்டில் படுத்திருந்த பிள்ளைய காணோம்ண்ணே. இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஊர்ல இருந்து வந்து அந்த பிள்ளையா? ஆமாண்ணே. ஊர் இருக்க நிலைமையில பிள்ளைய சுதாரண பாத்துக்கிறது இல்லையா? பக்கத்துல தானே படுத்திருந்தா. பக்கத்துல படுத்திருந்த பிள்ளைய காணான்னு சொல்றா. இவளெல்லாம் என்னத்த சொல்றது? சுவாதி சுவாதி தெரியல. அம்மா சுவாதி, நேரத்துக்கு நம்ம எங்க போய் தேடுறது? சுவாதி சுவாதி எங்கப்பா போன? இந்த நேரத்துல நம்ம எங்க போய் தேடுறதுனா? அண்ணே, இவ்வளோ வேகமாக எங்கே போகிறீங்க? அட அதை ஏப்பா கேட்குறேன். பூசாரி வீட்டுக்கு வந்த பிள்ளைய காணோம்னு ஊரே அல்லோலப்பட்டு அங்கங்கே தேடிட்டு தராங்க. காணோமா? நம்ம ஊருக்கு என்ன தானே ஆச்சு? நைட் ஆயிடுச்சுன்னா தூங்குறத காட்டில் தேடுறதே பொழப்பா போச்சு. சரி நீ கிளம்பு, வாடா போகலாம். மாரிமுத்து செத்துலேருந்து ஒவ்வொரு நாளும் சிவராத்திரி நாட்டி ஆகி போச்சு. எல்லாம் நம்ம நேரம். போய் பாருங்கப்பா. நல்ல தம்பி வர்றாப்ல. நல்ல தம்பி, அவ எங்க போனானே தெரியலையப்பா. பூசாரி, உள்ளூர் நிலவரம் தெரியாதா? வெளியூர் பொண்ணை கூட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்கீங்க. இப்போ அதை பத்தி பேச நேரமா? கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? வாங்க போய் வா. ஏண்டா பங்காளி, ஊருக்குள்ள பேய் அங்கே இருக்கு இங்கே இருக்குண்டாங்க. கடைசியில் பார்த்தா ஒரு பொண்ணு மேலே ஏறி உட்காந்துருக்கு. அது வெளியூர்கார பொண்ணு மேலே. அதான்டா, அவளை ஊர் விட்டு அனுப்பலான்னு பார்த்தா அவளை கொண்டுருவான்னு சொல்கிறான். அண்ணா, எனக்கு என்னமோ அந்த பொண்ணை ஊர் விட்டு அனுப்பும்போது பணமாக தான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு பேய் வேறு பேப்பர் படிச்சுட்டு இருக்கு. டேய் வாய முடுங்கடா. காலங்காத்தால உங்கள் வாயில் நல்ல வார்த்தையாக வராதா? பேய் ஓட்டுறதுக்கு வெளியூர்லேருந்து நம்போதிரி வர்றாராம். எல்லாம் நல்ல விதம் நடக்கும். நீ போய் கடையை திறந்து புலப்ப படுறா. ஓம் காளி நமங்க, ஓம் காளி நமங்க, ஓம் காளி மயான காளி, ஓம் காளி, ஓம் காளி மயான காளி, மகா காளி. யார் நீ? இங்கேயே வந்த? என்ன வேணும்? சொல்லு சொல்லு, என்ன வேணும் சொல்லு. ஊர் வேணும். இங்க வந்து யாருக்கு என்ன கேக்குற? நீ உட்கார இடமா அது? மரியாதை ஊரை விட்டு வெளில போ. என்ன பாக்க? என்ன தைரியம் இருந்தா என்னையும் முறைக்கிறியா? என்கிட்டயும் மோதுறியா? வெளியில போ. ஊரை விட்டு போகவே மாட்டேன். எல்லாரையும் கண்டிப்பா நான் பழி வாங்குவேன். உன்ன மாதிரி நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். உன்னை எப்படி விரட்டுறதுன்னு எனக்கு தெரியும். உன்னை விரட்டாம விட மாட்டேன். ஓடிப்போ. போடா வெளியில. என்கிட்ட உன் தந்திரம் பலிக்காது. உன்னை விட மாட்டேன். ஓம் ரீம் கரீம். ஓம் ரீம் கரீம். மயானக்காளி. என்ன பண்ற பாரு. போக மாட்டேன். போறியா இல்லையா? போறியா இல்லையா? போடா. என் மேலே பொருள் எடு எடு எடு. சொல்றத செய்யலன்னா உன்னை எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். எட்ரா எடு.
என்ன பாக்குற? ஏய் வரல. யாரும் வராதீங்க, நீங்க எல்லாம் இங்கே இருங்க. இந்த ஊருக்காரன் வேணும்னா உன் மிரட்டலுக்கு உருட்டலுக்கு பயப்படலாம், ஆனா நான் பயப்பட மாட்டேன். இனிமே நீ இந்த ஊருக்குள்ள வர முடியாத அளவுக்கு உன்னை சுடுகாட்டில் வச்சு கட்டி போடுறேன் பாரு. ஐயோ என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. ஐயோ இனிமே யாரும் இந்த ஊருக்குள்ள இருக்காதீங்க. ஊரை காலி பண்ணி எல்லாரும் ஓடுங்கடா, ஊரை காலி பண்ணி எல்லாரும் ஓடுங்க, ஓடுங்கடா. இனிமே கட்டினா உங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரும் ஓடி போங்கடா, உங்க உயிருக்கு ஆபத்து. எல்லாரும் ஊரை காலி பண்ணி ஓடுங்க. என்னாச்சு என்னாச்சு சாமி 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 என்னாச்சு? டேய் டேய், இந்த ஊருக்காரவங்க நீங்க எல்லாருமே மயானத்து மேல குடியிருக்கீங்கடா. இந்த ஊரே ரத்த வாடை வீசுது. செத்து போன மாரிமுத்து உக்கிரமாயிட்டான். நீங்க இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து. இந்த ஊரை அழிக்காம அவன் விடவே மாட்டான். மீறி இருந்தீங்கன்னா ஒரு உசுரும் மிஞ்சாது. நீங்க உசுரோட இருந்தீங்கன்னா இன்னொரு ஊரை உருவாக்கலாம். ஆனா உசுறு போயிடுச்சுன்னா தயவு செஞ்சு எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு போயிடுங்க. என்ன சாமி சொல்றீங்க? இந்த பாருங்க, நான் எத்தனையோ அமானுஷ்ய சக்திகளை பார்த்துருக்கேன். ஆனா இது கெட்டதுங்களை மட்டும் சேர்த்துக்கிட்டு அழிக்கிற சக்தி. இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற எல்லாருமே துர்மரணம் அடைஞ்சவங்க. அவங்க எங்க மரணம் அடைகிறாங்களோ அதுதான் அவங்க ஊரு, உலகம். இந்த ஊர்ல வேற எந்த ஜீவராசிகள் இருந்தாலும் அதை அழிச்சிடும். சாமி, உங்களை தான் தெய்வமாக நம்பியிருந்தோம். நீங்களே இப்படி சொல்லிட்டா வேற வழியே இல்லையா சாமி? ஒரே ஒரு வழி இருக்கு. நீங்க எல்லாரும் இந்த ஊரை விட்டு போகணும். நீங்க யாரும் இந்த ஊர்ல இல்லைன்னா எந்த ஜீவராசிகளும் இல்லைன்னு நினைச்சு அதுவா அமைதி ஆயிடும். ஆனா அதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு தெரியாது. செய்து ஆளை விடுங்க. ஏய், நீங்க எத்தனை சாமியாரை கூட்டு வந்தாலும் இந்த ஊரை காப்பாற்ற முடியாது. அது உங்களை அழிக்காம விடாதுடா. டேய் வாங்கடா போலாம், வாங்கடா வாங்கடா. என்ன பாக்குறீங்க? இது நம்ம முப்பாட்டம் உருவாக்கின ஊரு. இங்க எந்த தீய சக்தியும் ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஊரை விட்டு நம்மளை யாரும் வெளியே அனுப்ப முடியாது. இது நம்ம நிலம், நம்ம ஊரு. நம்ம இங்கதான் வாழ போறோம். இந்த ஊரை காப்பாத்த எனக்கு தெரியும். போங்க, எல்லாரும் நிம்மதியா போய் தூங்குங்க. போங்க. ஐயா, யாரு யாரு பண்ண நேரத்துல யார் அது? மீனாட்சி, கதவு தரங்க. மாரிமுத்து வந்துட்டான். கதவு தர. நான்தாயா, என்னையா முகமெல்லாம் வேர்த்திருக்கு, பதட்டமா இருக்கீங்க? உங்க சத்தம் கேட்டு தான் ஓடியாந்தேன். என்னையா சொல்றீங்க? எங்கயா எங்கயா காணுமையா? அங்க இருந்தா இங்க இந்த
என்ன சொல்றீங்க? எங்கயா? யாரும் இல்லைங்கய்யா. ஒன்றும் இல்லைங்கய்யா, பயப்படாதீங்க. இல்லையா, இல்லையா, வா காலையில நான் சீக்கிரம் எழுப்பி விட்டுருக்கலாம்ல. துறை எந்திரிச்சு எந்த ஆபீஸ்ல போய் கையெழுத்து போட போறீங்க? தஞ்சாவூர் கலெக்டர் போஸ்டிங் மாறிட்டாராம், என்னதான் கூப்பிட்டுருக்காங்க, கையெழுத்து போட போறேன். உனக்கு இந்த வாய் மட்டும் இல்ல, நாய் கூட ஒன்னு சீண்டாதுரா. புள்ளங்கிறது காலங்கத்தால எந்திரிச்சோமா, மாடு கண்ணை மேய்ச்சோமா, வேலை வெடிக்கு போனோமான்னு இருக்கணும். உங்க அப்பா போகும்போது விதைச்சிட்டு வரும்போது அறுவடை பண்ணிட்டு வருவார். அவர் பிள்ளையாடா நீ? ஐயோ ஆத்தா, காலங்காத்தால உன் புருஷ புராணத்தை ஆரம்பிக்காத. தெரியாதனமா உங்ககிட்ட வாயை கொடுத்துட்டு மன்னிச்சிரு. உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா? அடிக்கடி உங்க அம்மா வீட்டுக்கு போறியோ, உங்க போய் சொல்லு. அத்தை, ராத்திரி வடக்கு தெருவில் ஒரே சத்தமா கேட்டுச்சு, என்ன விஷயம்? வாடி, பொழுது சாஞ்சா சாத்திர கதவை காலையில தான் திறக்கிறீங்க. நடுவுல ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு எதையுமே தெரிஞ்சுக்கிறது கிடையாது. காலங்கத்தால கதை கேட்க வந்துரு. கோபப்படாதத்த, அந்த கதையை ஏட்டி கேக்குற. செத்து போனானே மாரிமுத்து, அவன் நம்ம ஊர் தலைவர் பெரிய வீட்டுக்கு போய், ஐயோ என்னத்த சொல்ற, இருடி அவசரப்படாத, தலைவரோட கழுத்தை நெரிச்சு கொள்ற மாதிரி அவர் கனவு கண்டிருக்கிறாருடி. அவர் பயந்து போய் கத்தி கதறி ஊரை கூட்டிட்டாரு. செத்து போன வீடு வீடாவா வருவான்? நான் என்ன தெரிய கண்டேன். அடுத்து உங்க வீட்டுக்கு வர்றதாதான் தலைவர் பொண்டாட்டிக்கிட்ட மாரிமுத்து சொல்லிட்டு போயிருக்கானா. வந்துட்டேங்க. போங்க மாதிரி போங்க, அண்ணன் கிட்ட இருந்து அழைப்பு வந்துருச்சு, கதவை நல்லா இழுத்து சாத்திக்கோங்க, போங்க. டேய், வயசுக்கு தகுந்த பேச்ச பேசுற, போடா. பட்டப்பகலில் பக்கத்து வீட்டில் பட்டிருந்த பாட்டியை கடத்தி சென்று 5 பவுன் நகை பறிப்பு, முகமுடி கொள்ளைகளில். தம்பி தம்பி நீங்களா? அண்ணே நீங்களா? தம்பி நீங்களா? என்ன தம்பி பாக்குறீங்க? அண்ணே நீங்களா? அட போதும் தம்பி, ரொம்ப கலப்பா இருக்கிறீங்க, போய் கூல்ட்ரிங்க் சாப்பிடுங்க. நம்ம கடை தான், வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணே அது நீங்களே தானே? தம்பி வேணாம் தம்பி, நீங்க போங்க. சரிங்க தம்பி. தம்பி அந்த பொண்ணு யாரு? அதை நான் கல்யாணம் பண்ணி அப்படியா தம்பி? கல்யாணத்துக்கு நீங்க கண்டிப்பா வந்துடணும். கண்டிப்பா விருந்து அமோகமா இருக்கும். போயிட்டு வரேன், பத்திரம். குடி இதை புடி, தயவு செஞ்சு திரும்பிடாத. பொண்ணு யாரா இருக்கும்? ஐடியா. அட நம்ம பாப்பா நீயாம்மா, நல்லா இருக்கியாமா? அம்மா காலம் கெட்டு கெடுக்குமா, பார்த்து சுதானமா போங்க. உனக்கா அவங்கிட்ட நான் ஐடி வாங்கினேன், இப்போ 2 பேரும் ஜோடி சேர்ந்து சுத்துறீங்களா? என்னம்மா டிஃபன் எடுத்து வைக்காம எம்டி பாக்ஸ் வச்சிருக்க? எனக்கு டைம் ஆகுதுமா. அம்மா உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லிட்டு போமா. அனிதா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். இல்லக்கா நீ போ, நான் பஸ்ல வந்துக்கிறேன். அப்பா பாக்கெட் மணி. அப்பா பாக்கெட் மணி. என்னப்பா உங்ககிட்ட தான் கேக்குற, பாக்கெட் மணி கொடுங்க, டைம் ஆகுதுப்பா. நீங்களாம் ஏன் இப்படி இருக்கீங்க நான் கேட்க மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்பா நீங்க எவ்வளவு நல்லவரோ அதே போல நல்ல தம்பி அவ்வளவு நல்லவ. நான் அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதுதான் என் முடிவு, இதுல எந்த மாற்றமும் இல்ல.
யோ மீச ஆதார் கார்டு எடுக்க சொன்னாங்களே குடும்பத்தோட போய் எடுத்துட்டியா? எடுப்போம். என்ன ஈபி கனெக்ஷன் கொடுக்க போலையா? பீஸ் கேரை போட்டு காசை பிடிக்கிறீவே. உன்னோட பெரிய ரோதனையா போச்சு. ஒரு இடத்துல கூட ஒழுங்கா உட்கார விட மாட்டேங்கிறேன். என்ன பங்காளி பொண்டாட்டி வீட்டில் உட்கார வச்சுட்டு உங்களை உட்காந்துருக்கேன். கண்ணு கூசு கடுப்பேத்த போய நல்ல ஜிப்பாவை போட்டுட்டு வந்துட்டு. ஏண்டா பட்டையப்பா நெத்தியில பட்டைய போட்டிருக்க, வாயில பட்டைய போடலையா? உனக்கு வைக்கிறேன் வாயில ஆப்பு. கோபி ஒரு பீடி கடனா கூட. பீடிலாம் கடன் கொடுக்க முடியாது. பேங்க்ல கோடி கோடியா கடன் கொடுக்குறாங்க, நீ ஒரு பீடி கடன் கொடுக்க மாட்டியா? அந்த பீடி எடுத்து நான் பிலிப்பைன்ஸ் விட போறேன். கோடி ரூபாவோட கடன் வாங்கிட்டு நீ போயிடலாம், என்கிட்ட பீடி வாங்கிட்டு ஓடிட முடியுமா? பாத்தியா ஒத்த பீடிக்கு ஓரா பேசுறத? நம்மள நம்பி ஒத்த பீடி கூட கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த டிஃபன் கேரியர் தாண்டா இன்னும் பிடிக்க முடியல. கோபி 2 ஹார்லிக்ஸ், 2 போன்விட்டா, 2 முருங்கா, 1/2 கிலோ பிஸ்தா, அப்புறம் 2 சண்டு பாட்டில். போகுமா பங்காளி? என்ன மைனா அக்கௌண்ட் அதிகமாகிட்டே போகுது, பணத்தை கொடுத்தா நல்லா இருக்கும். கொடுப்பாங்க கொடுப்பாங்களா? சட்டியோட வர்றதை பார்த்தா இவன் தான் செட்டில்மெண்ட் பண்ணுவான் போல இருக்கு. யாரியா அவன் இவ்வளோ அவசரமா இருக்கேன்? தம்பி மொத்த காசையும் செட்டில் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். யார் வைங்க தம்பி எப்போ பார்த்தாலும் முடிக்கிட்டே வராங்க, காட்டுற இடத்துல தான் காட்டு வாங்கிய போல இருக்குது. பயல மூடிக்கிட்டு உட்காரியா? ஏண்டா மைனாக்கு மட்டும் லைனா கடை கொடுக்குற, எனக்கு கொடுக்க மாட்டியா? அதை எப்படி வசூல் பண்ணேன்னு பார்த்தேல. இப்போ நீ போறியா? மைனா சொன்ன உடனே தூக்கிடுவியா? மா ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசி ஆக்கி போட்டிருக்கியா? நீயே சொல்லு. டேய் உங்க அப்பனுக்கு 20 வருஷம் சமைச்சு போட்டிருக்கிறேன், ஒரு நாள் கூட அந்த ஆள் குறை சொன்னதில்லை தெரியுமா? உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார், ஆனா ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு இருந்திருப்பாரு. உனக்கு தான் தெரியல. டேய் உங்க அப்பா நான் ஒரு மிளகா கிள்ளி போட்டு ஆமாமா உன் புருஷன் புராணத்தை ஆரம்பிக்காத, சாப்பாடு சூப்பரா இருக்கு. போட்டேன்னா சாப்பிடுற ஒழுங்கா. என்னடா தண்ணி எடுமா. இதுக்குதான் ருசியா சமைச்சு வச்சோட குறை சொல்லக்கூடாதுங்கிறது. சாப்பிடும் போது பேசாம சாப்பிட. சாப்பிடு. ஏமா விக்கல் வந்தா வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வருவாங்க தானே? நான் இப்படிதான் சொல்லி கொடுத்து உன்னை வளர்க்கலையே, புதுசா சொல்றேன். வர ரொம்ப விருந்தாளி யாராவது வரணுமே. இதோ வந்துட்டாங்களே. வாமா வா சாப்பிடலாம். எந்திரிடா அத்தை, உங்களையும் தான் சொல்றல. எந்திரிடா. போட்டுட்டு வா. நீங்களும் கட்டிட்டு வாங்க அத்தை, சீக்கிரம் கிளம்பணும். என்ன பாக்குறீங்க? 10 to 11 நல்ல நேரம், சீக்கிரம் கிளம்புங்க. ஹேய் என்னடி நீ பாட்டுக்கு வந்து துணியை கையில கொடுத்தா டக்குன்னு கிளம்புங்கிற? என்ன கல்யாணம் பண்ணி போறோமா? ஆமா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணம் தான் பண்ணிக்க போறோம். சீக்கிரம் கிளம்பு. விளையாடாத, உட்காரு சாப்பிடலாம். உட்காருடா. நான் சீரியஸா தான் சொல்றேன். என்னம்மா எதுக்கு இந்த அவசர கல்யாணம்? அவசரம் எனக்கு இல்ல அத்தை. எங்க வீட்ல நானே இன்னும் பழகிறது வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனால வேற மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டேன். அவசரத்துல எடுக்கிற முடிவு உங்களுக்கு வேணா சந்தோஷத்தை கொடுக்கலாம், ஆனா பெத்தவங்களுக்கு மனசு கஷ்டத்தை தான் கொடுக்கும். பெத்தவங்க மனசை சங்கடப்படுத்திட்டு யாரும் நல்லா இருக்க முடியாது. நீங்க நல்லா இருக்கணும், அவசரப்படாதம்மா. ஒரு நல்ல நாள் பார்த்து நானே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்க வரேன். மாமா வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி வேண்டான்னு சொல்லாதம்மா. டேய் என் வீட்டு மகாலட்சுமி எப்ப கூப்பிடணும்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் பேசாம இரு. இதுல எந்த பாலிடிக்ஸும் இல்லையே, எல்லாத்தையும் விளையாட்டு. உட்காந்து சாப்பிடு. வாமா சாப்பிடலாம். நிஜமா சொல்ற? ஆமாண்டா. தேடி வந்த பொண்ணை கோழி குஞ்சா முக்க மாதிரி அமுக்கி குடும்பம் நடத்த விட்டுட்டு எங்க கூட சேர்ந்து ஊருக்கு நக்கிட்டு இருக்க? ஏய் 4 நட்சத்திரம் பார்த்து இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணணும் எனக்கு எங்க அம்மாவுக்கும் ஆசை. நடக்குதா இல்லையே? அப்ப அது வரைக்கும் இதையே கண்டினியூ பண்ணோம். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல கிளாஸ் போதுண்டா, நாளைக்கு நைட்டு அடிச்சுக்கலாம். என்னன்னாலும் சரிடா, ஒரு நாள் டீ கடைக்கார பொண்ணா தூக்குறோம். தூக்குறோம்டா. தூக்கலாம்டா, தூக்குவோம், நல்லா தூக்குவோம். டேய் அதெல்லாம் என்னோட வேலை, நீ சரியா சரி. டேய் சுருட்ட, இவனையும் மைனா வீட்டுக்கு கூட்டு போய் கெடுத்துறாதரா. ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேருங்க. என்னடா ஊருக்குள்ள ஒரு பயலும் காணும். பயந்தாங்கோலி பசங்கடா, தூங்கி இருப்பாங்க.
நீ இப்படியே போனா ஒழுங்கா வீட்டுக்கு போய் சேர மாட்டேன். நான் வேணா உன்னை டிராப் பண்ணவா? டேய் ஊருக்கே நான் பாடிக்காடு, எனக்கு நீ பாடிக்காடா? போடா போடா, நீ வீடு போய் சேர. டேய் காலையில நீ எங்க படுத்து கிடக்குறன்னு வந்து பாரு. எனக்கு எப்படி போகணும் தெரியல. அந்த ஊருக்குள்ள எங்கெங்க எப்படி போகணும், எந்த வழி அப்படின்னு சரி அதெல்லாம் தனியாக. ராத்திரி நேரம் சுத்தாதீங்க சொன்ன கேட்டீங்களாடா? இப்ப ஒத்த புள்ளைய என்னை தவிக்க விட்டுட்டு போயிட்டானேடா. ஐயோ என்னாச்சு, எதுக்கு செத்தானே தெரியலங்க. என்ன சரி அந்த நம்பூதிரி சொன்ன மாதிரி ஆயிப்போச்சு. அங்கே இங்கேயும் நின்று போக்கு காட்டிட்டு இருந்த மாரிமுத்து இப்போ ஒரு உசிரியை எடுத்துட்டாரு. இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியலையே. நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா எப்படிரா? அங்க அத்தை வேற அழுதுட்டே இருக்காங்க. நான் உன்னை ஊரெல்லாம் தேடிட்டு இருக்கேன். நீ இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க. இல்ல கூடி, நேற்று நைட்டு நாங்க குடிக்காம வீட்டுக்கு போயிருந்தா இன்னைக்கு சங்கர் உயிரோடு இருந்திருப்பான். அவன் சாவுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். நீ எப்படிரா காரணமாவ? அதான் ஊரே சொல்லுதே, மாரிமுத்து தான் கொன்னுட்டானு. ஊர் ஆயிரம் சொல்லலாம் கூடி, ஆனா நான் அதை நம்ப மாட்டேன். நீ நம்ப வேணாம், இப்படியே உட்காந்துரு. சங்கருக்கு நடந்த மாதிரி உனக்கும் நடக்கட்டும். உனக்கு எதா ஆச்சுன்னா நானும் அத்தையும் உசுரோட இருக்க மாட்டோம். பார்த்துக்கோ. வணக்கம் மச்சான். இட்லி குண்டா, சோத்து குண்டா, சாம்பார் குண்டா, வடை சட்டி சாமா, சட்டு குடி சாமா, சொம்பு சொம்பே. இட்லி குண்டா, சோத்து குண்டா, சாம்பார் குண்டா, வடை சட்டி, தட்டுமுட்டி சாமா, சொம்பு சொம்பே. நிறுத்துடா சொம்பே. யாரை பார்த்து சொம்பு சொம்புன? என்ன வம்பு கிழக்கிறியா? இருமாமா, சாந்தம் சாந்தம், கொஞ்சம் மெதுவா பேசு. எதோ ஒரியா என்னையா பாத்திரம் இருக்கு? பெருசு இப்பதானே கத்தின்னு வந்தேன். அதான் பெருசுன்னு சொல்லிட்டியா? காதல விடல, என்ன பாத்திரம் இருக்குன்னு சொல்லு. சிவாஜி நடிச்ச கட்டபொம்மை பாத்திரம் இருக்குது, எம்ஜிஆர் நடிச்ச அடிமை பெண் பாத்திரம் இருக்குது, விஜய் நடிச்ச மெர்சல் பாத்திரம் இருக்குது, அஜித் நடிச்ச அட்டகாசம் பாத்திரம் இருக்குது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. என்னடா கிண்டலா? பின்ன என்ன பெருசு, இருக்கிறதே 4 பாத்திரம். நானே வியாபாரம் ஆகலன்னு கடுப்புல இருக்கிறேன். இப்ப வியாபாரம் ஆகும் பாரு. என்ன இது? எல்லாம் மிஸ்காரன் எதையோ வெறிச்சு வெறிச்சு பாக்குறான்.
மாமா இந்த ஆட்டிக்கு நான் வரல, இன்னைக்கு உனக்கு பாத்திரத்துல கண்டன் நினைக்கிறேன். என்னை ஆட விடு சாமி. இருக்காளே பாத்திரக்காரரு பெரிய அண்டா ஒண்ணு இருக்கு, எவ்வளவு விலைக்கு எடுத்துப்பீங்க? அட என்னம்மா இது வெறும் வயல அண்டான்னு சொன்னா எப்படிமா? அண்டாவோட சைஸ் என்ன, அண்டாவோட வெயிட் என்ன, அண்டாவோட கலர் என்ன? என்னது அண்டாவோட கலரா? யோ பெருசு, அதுக்கே பேண்ட் வடச்சடி மாதிரி வாய பழக்கிற? யோ அண்டா பழசியா, உள்ள போய் தேய்னு தேய்ச்சி பார்த்தாதானே ஈயமா பித்தளைன்னு பார்த்து எடை போட்டு சொல்ல முடியும். யோ பாத்திரக்காரே, வெட்டி பேங்கிட்ட என்ன உனக்கு பேச்சு? அதானே வெட்டி போயிலா உள்ள வாயா. ஒத்தால இருந்த அண்டாவை தூக்க முடியாது, கூட மாட அந்த கொஞ்சம் ஒத்தாசை பண்ணியா. நீ அண்டாவை மட்டும் காட்டுவ, கிண்ணம் கரண்டி எல்லாத்தையும் சேர்த்துல காட்டுவ. உனக்கு தான் பழசுனாலே பிடிக்காத. தெரிஞ்சா சரித்தா, நீ உள்ள வாயா. யோ பாத்திரம், வெறும் பாத்திரத்தை மட்டும் பார்க்காத, பாரு, இல்லனா பாத்திரம் உருட்டு போய் பாத்திரம் நசுங்கினாலும் பெண்ட் எடுத்து யூஸ் பண்ணுவோம். போயா போய் பாரு தெரியும். அண்டாவை தட்டி தூக்கிட வேண்டியதா. அம்மா வேணாமா போவாதம்மா, அம்மா வேணாமா போவாதம்மா. என்னடா எழுதிட்டு இருக்க? அம்மா 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 போவாதம்மா, அம்மா எனக்கு போவாதம்மா, அம்மா எனக்கு போவாதம்மா. ஐயோ ஓடியாங்கடா, இந்த பிள்ளை தூக்க போட்டுருக்கிறானே. வாப்பா, இந்த பிள்ளை தூக்க போட்டுருச்சியா? வந்து பாருங்கடா, டேய் வாங்கடா வாங்கடா. தருவாடியா தருவாடி எடியா. ஐயோ நந்தினி, என்ன வாச்சு காலையில வாருதா தம்பி, அம்மாவை நம்மளை விட்டுட்டு போயிட்டாளா? என்னடா பண்ண போறோம்? சரி ஐயா, நீங்க தானையா எங்களுக்கு என் பிள்ளை என்னையாடாவையா விட்டுட்டு ஊர்ல என்னையா பண்ண போறோம் தம்பி? என்னடா மணி, எங்க அருவாளுங்க போமா கிளம்பிட்ட? சாமியார் சொன்ன மாதிரி 3 உசுரை காவ வாங்கிட்டானே, இன்னும் எத்தனை உசுரை காவ வாங்க போறான்னு தெரியலையே. வாயை மூடிக்கிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு போங்கடி. துரை எங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வீட்ல தான் இருக்கேன். உண்மையிலே வீட்ல தான் இருக்கியா? ஏய் சத்தியமா வீட்ல தாண்டி இருக்கேன். போய் சொல்லுவ, உன்னை நம்ப முடியாது. நீ முதல்ல அத்திக்கிட்டு போனை கொடு. மா, உன் மருமக ஏதோ மேட்ரு கூட கேட்கணுமா, பேச. செங்கோடி சொல்லுமா, என்ன வேலைக்கு போல? இல்லத்த, இன்னைக்கு நான் லீவு, வீட்ல தான் இருக்கேன். அவனை பத்திரமா பாத்துக்கோங்க. உங்களை ஏமாத்திட்டு ஊரை சுத்த போயிடுவான். நீ என்னைக்கு கண்டிஷன் போட்டியோ அன்னிலேருந்து அவன் வீட்டில தான் இருக்கிறான், வெளியிலே போறது இல்ல. என்ன அதுலயே ஒரு பிரச்சனை, என்ன வேலையே செய்ய விட மாட்டேங்கிறான். சுத்தி சுத்தி வந்து என் உசுரை வாங்கிட்டு இருக்கான். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காத, டீ கடைக்காரன் தெரிஞ்சா திட்ட போறான். வச்சிருவா? சரிங்க அத்தை. டேய், ஏன்டா அவளை சும்மா சும்மா ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? என்னைக்கோ ஒரு நாள் வீட்ல இருக்கறா. ஃபோன் பண்ணதாவ சொல்றது என்ன? இந்த வெங்காயத்தை நறுக்கி வை. என்னது கட் பண்ணா? மா, யாருக்கிட்ட என்ன பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? என்னையே வேலை வாங்குற? டேய், இதே உங்க அப்பாவா இருந்திருந்தா என் கண்ணில் தண்ணி வரும்னு வெங்காயத்தை கூட நறுக்க விட மாட்டார் தெரியுமா? ஐயோ அம்மா தாயே, இந்த வெங்காயம் என்ன எல்லா வெங்காயம் சேர்த்தே வெட்டுற. நீ தயவு செஞ்சு உள்ள போய் என்னன்னு பாரு. போ போ. அத்தனை வெங்காயத்தை நறுக்கி வைக்கணும். அப்படியே அந்த உருளைக்கிழங்கையும் உரிச்சு வை. அம்மா, டேய் பெருசு பெருசா நறுக்கி வைக்காத, சின்ன சின்னதா நறுக்கி வை. சரி கட் பண்ணி வைக்கிறேன், நீ முதல்ல காசு ரெடி பண்ணு. நான் வரேன் இரு. மா சீக்கிரம் வாமா, கண்ணெல்லாம் எரியுதுமா. வரேன் இரண்டா.
நான் பேசுறேன். நல்ல தம்பி, நல்ல தம்பி, என்னப்பாச்சு? நல்ல தம்பி, அம்மா இப்போ எப்படி இருக்காங்க? தம்பி, டாக்டர் என்ன சொன்னார்? உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? தெரிலண்ணா, உள்ள ட்ரீட்மெண்ட் நடந்துருக்கு. டாக்டர் வந்தால் தான் தெரியும். டேய், நீ வீட்டில் தானே இருந்த? முழுசா தீ பிடிக்க வரைக்கும் என்னடா பண்ணிட்டு இருந்த? என்ன நடந்துச்சுன்னு தெரியலண்ணா. சரி, ஒன்றும் கவலைப்படாத, அம்மா பொண்ணாகாது. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. 40% தான் தீக்காயம் பட்டிருக்கு. எல்லாம் வெளிக்காயம் தான், பயப்பட வேண்டாம். மருந்து போட்டு எல்லாம் சரியாயிடும். 3 வாரத்திலே டிஸ்சார்ஜ் பண்ணி கண்டிப்பாக கூட்டி போயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா நான் போய் பார்க்க தாராளமாக பார்க்கலாம். அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க. சரி, ரொம்ப நன்றியா. என்னம்மா, ஏம்மா இப்படிலாம் பண்ண? என்னை எப்படிம்மா விட்டுட்டு போகணும்னு தோணுச்சு சொல்லுங்கம்மா. புரியலம்மா. என்னம்மா? எனக்கு புரியலம்மா. அம்மாவை தொந்தரவு பண்ணாத, நீ தான் தைரியமா இருக்கணும். இந்த வருமா உனக்கு ஒன்றுமே இல்லை, டாக்டரே சொல்லிட்டாரு. தைரியமா இரு, நாங்கள்லாம் இருக்கோம்ல. அம்மா, நம்ம கும்பிட்ற குலதெய்வம் ஒன்றும் கைவிட்டுறாதுமா. நீ நல்ல குணமாகி சீக்கிரம் திரும்பி வந்துடுவோம்மா. அம்மா இறந்துட்டாங்கடா. தாயப்போல உலகத்தில் தெய்வம் இங்கு யாரும் இல்ல. தெய்வம் இங்கு எப்பொழுதும் தாயப்போல ஆவதில்லை. மண்ணத்தோடும் காலம் வர சுமந்தது கருவர, மண்ணுக்குள்ள போகும் வர மண்டைக்கது புரியல. என்ன பெத்த தங்கத்தனா இழந்துட்டு தவிக்கிற, அன்ப தந்த வைரத்தனா எங்க போய் தேடுவேன். சோமையா போறந்த நாவோ மடியில் தாயப்போல உலகத்தில் தெய்வம் இங்கு யாரும் இல்ல. தெய்வம் இங்கு எப்பொழுதும் தாயப்போல ஆவதில்லை.
தானே நான் வாழ்ந்தபோது உன் கண்ணில் கண்ணீர் கொண்டாயோ என்றாவது ஓர் நாள் நான் மாறக்கூடும் என்றே நீ நம்பி வாழ்ந்தாயோ நீ வந்து என்னை மன்னிப்பாயா அம்மா கேட்டேனே நான் உன்னை மீண்டும் சந்திப்பேனா அம்மா சொல்வாயா நீயும் அழுதே தவித்தே தேற்றம் ஒரு வீரல் இல்லை துடித்தே தேடித்தே வாழ ஈடி துணிவில்லை நீ போன பாதை அம்மாடி வந்து நிற்கின்றேன் உன்னை காணத்தான் நீ சொன்ன வார்த்தை எல்லாமே காற்றில் தேடினேன் கொஞ்சம் கேட்கத்தான் நீ கேட்டதெல்லாம் பாசத்தை தானே கொடுக்காம போனே உன் உள்ளம் கொண்ட பாரத்தை எல்லாம் உணராமல் போனே உடைந்தே சீதைந்தே சொல்ல ஒரு மொழி இல்லை என்னையே வெறுத்தே நானும் நல்ல மகனில்லை வாழும் வர தெரியல கண்ணீருதான் நீ போன பின்னே வலிக்குது நெஞ்சோடுதான் எப்படிடா நாக்கு ஊதா கலரா மாறிச்சு நாக்க நீட்டு இப்ப பாக்குறியா மாறா நீ சொன்ன மாதிரியே இருக்கு எப்படிடா எந்திரா எத்தனை தடவை சொன்னாலும் தெரியாதாடா வீட்டுல சாமியை கும்பிட்டு திருநூறை தேடினா அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணிட்டு இருக்க குடுறா வாயில என்ன வச்சிருக்க வாய் தரடாங்கறல வாய் தர என்னடா தின்ன நாக்குல ஊதா கலரா இருக்கு ஏன் சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க இல்ல தம்பி என்ன சாப்பிட்டான்னு தெரியல வாயெல்லாம் ஒரே ஊதா கலரா இருக்கு டேங்க வா காமி காட்றா ஒண்ணுமே இல்லக்கா இப்ப இருந்துச்சேப்பா அவன் அடிக்கிறதுக்கு நீங்க காரணம் தேடாதீங்க அவன் விளையாட்டு வீட்டுக்கு வரான் புரியுதா நீங்க முதல்ல கிளம்புங்க டேய் விளையாண்டு கரெக்டா வீட்டுக்கு போயிடும் சரியா இப்ப விளையாடு போ கண்ட கெமிக்கலை போட்டு சாக்லேட் விற்கிறாங்க புரியுதுமா திருநீர் தானே வாயில போட்டுக்கிறேன் திருநீர் தானே போட்டோம் எப்படி ப்ளூ கலர்ல மாறிச்சு இப்பதானே பார்த்தோம் அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு தெரியல வாயெல்லாம் ஒரே ஊதா கலரா இருக்கு என்னப்பா வந்த திருநீர் எடுத்த ஒண்ணுமே சொல்லாம நீ பாட்டுக்கு போற பூசாரி கிட்ட இருந்து வாங்கினது
ஹலோ குட் மார்னிங். உட்காரு. நீங்கள் கொடுத்த திருநீரை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல சூசைட் கில்லருங்கிற கொடிய மருந்து இதில் கலந்துருக்கு. சூசைட் கில்லரா? இது உலக நாடுகளில் தடை செய்யப்பட்ட மருந்து. பொதுவாக இந்த மருந்து எப்படிப்பட்டதுன்னா, சாதாரணமாக தற்கொலை செஞ்சுக்கோட எண்ணம் அவங்களுக்கு எப்படி வரும்னா, அவங்களோட குடும்ப சூழல், கடன் சுமை, வீட்டு பிரச்சனை இதனால தான் உருவாகும். ஆனால் இந்த மருந்தை யார் சாப்பிட்றாங்களோ அந்த மருந்து 100% அவங்க உடம்புல ரீச் ஆன உடனே அவங்களுக்கு தற்கொலை பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை இந்த மருந்தே உருவாக்கும். இது ஜென்ரலாக ஃபாரின் கண்ட்ரிகளில் இன அழிப்பு, இயற்கை வள சுரண்டலுக்கு யூஸ் பண்ணுறதை கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். இந்த மருந்து எப்படி தான் உங்கள் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னு தான் தெரியல. ஏன்னா இது சாதாரண மனுஷன் கையில் கிடைக்க வாய்ப்பே இல்லை. உங்கள் அம்மா இறந்ததுக்கு இந்த மருந்து தான் 100% காரணம். ஊருக்குள்ள இந்த திருநீர் கொடுத்தவனை விசாரிச்சிங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரும். என்ன தம்பி திடுதுப்புன்னு வந்து நிக்கிற? நான் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன். இந்த ஊர் மக்களுக்கு திருநீர்ல மருந்து கலக்க சொல்லி யாரா கொடுத்தா? சொல்றா, யாரா அதெல்லாம் உன்னை பண்ண சொன்னா? அது வந்து இப்படி எல்லாம் சொன்ன நீ கேட்க மாட்டேடா. உங்ககிட்ட எப்படி வர வைக்கிறேன் தெரியும்டா. அப்பா பொண்ணு உன்னை சும்மா விட மாட்டேன்டா. ரெண்டாவது பொண்ணு நான் ஒண்ணும் செய்யலப்பா. சொல்ல கேளு. எனக்கு தெரியாது. சொல்றா, யாரா உன்னை பண்ண சொன்னா? எனக்கு தெரியாதுப்பா. எனக்கு தெரியாது. இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன்ப்பா. நான் ஒண்ணும் செய்யல தம்பி. கல்ல கீழ போடுறா. போடுறா கீழ. போடுறா. நல்ல தம்பி என்ன கல்லால அடிச்சு கொல்ல பாக்குறா. என்னன்னு கேளு. உன்னை பத்தி எனக்கு தெரிஞ்சிருச்சுடா. தலைவரே நீங்கமா? ஐயா நான் ஒண்ணும் செய்யல. இப்ப இவங்க கிட்ட உண்மையா வர வைக்கிறேன். டேய் அது திருநீர். என்ன பண்றீங்க? சொல்ல கேளுங்கடா. டேய் தேவஸ்தான ஊர்ல சாவரிச்ச. இப்படி வாயை தரடா. டேய் கைய போடா. தரடா வாயை. சொல்லிடுறேன். எம்எல்ஏ ஒரு நாள் வர சொல்லியிருந்தார். அவரை நான் பார்க்க போயிருந்தேன். சரி இப்படி உட்காருங்க, அண்ணன் இப்போ வந்துடுவாரு. பூசாரி அண்ணன் வர்றாரு. நான் வந்ததுக்காக எந்திரிச்சு கேட்டி என்னப்பா இப்பதான் வந்தீங்களா? ஆமாங்க. உட்காருங்க. பரவாயில்ல. அட உட்காருங்க. பொழப்புகளை பல்ல எப்படி போயிட்டு இருக்கு? என்னங்க என் பொழப்பு பெருசா? குண்டு சட்டிக்குள்ளே குதிரையை ஓட்டின மாதிரி கிடைக்கிறத சாப்பிட்டு அப்படி இப்படின்னு ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கோங்க. என்ன சலுப்பா பேசுறீங்களே பூசாரி? யாரோட வாழ்க்கை எப்படி மாறுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அதிர்ஷ்ட கதவை தட்டும்போது ஆணு வாயை திறந்துட்டு பார்க்காம கப்புன்னு பிடிச்சிக்கணும். ஐயா எல்லாம் எனக்கு தெரியும் பூசாரி. இப்போ நினச்சி பார்த்தியா ஒரு வாழ்க்கை? அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து பார்க்குறியா? நீ பணத்தை பார்த்த, நான் உன்னை பார்த்தேன். நினைச்சதெல்லாம் வாழ முடியுங்களா? ஆசைப்பட்டதை கனவு கண்டு வாழ்றதே எங்க வாழ்க்கையா போச்சுங்க. பூசாரி உனக்கு நல்லாவே தெரியும், என் பேர் சாமிநாதன். மொட்டையடிச்சு காது குத்தி கோயிலில் தான் பேர் வச்சாங்க. யாராவது ஊருக்குள்ளார சாமிநாதன் கூப்பிடுறாங்களா? சாமி சாமின்னு தானே கூப்பிடுறாங்க. அந்த சாமி உனக்கு செய்யாத இந்த சாமி நான் உனக்கு செய்வேன். சரவணா, அந்த பணத்தை எடுத்துட்டு வா. ஐயா இந்த புடி, யோசிக்காத புடி. பூசாரி, பணத்தை எதுக்கு கொடுத்தேன்? நீ எதுக்கு பணத்தை வாங்கின?
குழப்பமா இருக்குல்ல? ஆமாங்கய்யா. சொல்கிறேன், எல்லாம் ஒரு சுயநலம் தான். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையும் சுயநலத்துக்கு பின்னால் தான் அடங்கி இருக்கு. நம்ம ஊர் திருவிழா அன்னைக்கு ஊரை காலி பண்ணுறதை பற்றி நானும் எம்எல்ஏ பியும் பேசிகிட்டு இருந்தோம். இங்கே பார் பூசாரி, கொஞ்சம் சொதப்புனா கூட உன்னை கொண்டுட்டு வேற ஆளை வச்சு கதையை முடிச்சிருவாங்க. நான் இங்கே இருக்கிறது உன்னை பற்றி துப்பு சொல்கிறதுக்கு தான். சரவணா, நான் தான் செய்கிறேன்னு சொல்கிறேன்ல, திருவிழா மட்டும் முடியட்டும். இந்த ஊர்லேருந்து ஒவ்வொருத்தனையும் எப்படி காலி பண்ணுறேன்னு மட்டும் பாரு, அப்போ தெரியும் நான் யாருன்னு. வா மாரிமுத்து, உட்காரு, சரக்கு சாப்பிடலாம். சரவணா, எச்ச குடிக்காரனா யாரா அவன்? இவனோட சேர்ந்துக்கிட்டு ஊரை காலி பண்ணி தரோம்னு பேசிக்கிட்டு இருக்க. என்னடா சதி நடக்குது இங்க? இந்த ஊரே நல்லது கெட்டது எல்லாமே நீ சொன்னா சரிங்கிறானுங்க. நீ என்னடான்னா இந்த ஊர் மக்களுக்கே துரோகம் பண்றியா? விட மாட்டேன்டா அவனைய. இங்கே பாரியா, பூசாரி சொல்கிறத கேளு, எவ்வளோ வேணாலும் பணம் வாங்கி தர்றேன். 5க்கு 10க்கும் கஷ்டப்படுறவன் தான். பணத்துக்கா இவனை மாதிரி ஊரை விற்கிறேன் நான் கிடையாது. உன்னை சாமின்னு நினச்சி தலையை குனிஞ்சா தலையை எடுத்துருவீங்களோ? விட மாட்டேன்டா உன்னைய. இந்த ஊரே உன்னை நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்கு. நீ யாருன்னு இந்த ஊருக்கு காட்டுறேன். வாடா காய் வைக்க கட்டிக்கிட்டு இந்த ஊரை ஏமாத்துறதே உங்களுக்கு பொழப்பா போச்சுலடா. செத்து தோலை. யாரு மேலடா கையை வைக்கிற? சோழியை உருட்டி நீங்க போடுற 5-10 வச்சு கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனை ஆள சொல்றியா? வர்ற மகாலட்சுமி எப்படா விட சொல்ற? ஊருக்காரவங்க சாமிக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, பேய்க்கு பயப்படுவாங்க. அதனால செத்து போன மாரிமுத்து ஊருக்குள்ள பேய அலையிற மாதிரி நானே நடிக்க ஆரம்பிச்சேன். மக்களும் பயப்பட ஆரம்பித்தாங்க. மாரிமுத்து பேயா வந்துட்டான்னு ஊருக்குள்ளே அங்கங்கே பேச ஆரம்பித்தாங்க. மேலும் பயமுறுத்துறதுக்காக வெளியூர்லேருந்து ஒரு பொண்ணை வரவழைச்சேன். அந்த பொண்ணை நானே மாரிமுத்து வீட்டுக்கு பேயா நடிக்க அனுப்பி வச்சேன். மாரிமுத்தோட ஆவி அந்த பொண்ணை பிடிச்சிருக்கிறதா ஊர் மக்களை நம்ப வச்சேன். அந்த பேயை விரட்டுறதுக்காக எம்எல்ஏவே ஒரு போலியான நம்பூதிரி அனுப்பி வச்சார். அந்த நம்பூதிரி சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமும் யாரும் ஊரை விட்டு காலி பண்ணுற மாதிரி தெரியல. அப்போ தான் எம்எல்ஏ என்னை மறுபடியும் வர சொன்னார். ஐயா வணக்கம். ஐயா, பேய் பயத்தை காமிச்சாச்சு. எல்லாரும் கடுமையாக பயப்படுறாங்க. ஆனால் ஒருத்தர் ஊரை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. பேய் பயத்தை காட்டினா ஊரை விட்டு போகல. ஆமாம். மரண பயத்தை காட்டினா ஓட்டுவாங்க. இதை திருநீரில் கலந்துரு. அவர் கொடுத்த மருந்தை திருநீரில் கலந்து ஊர் மக்களுக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஒவ்வொருத்தராக சாக ஆரம்பித்தாங்க. இதில் உங்கள் அம்மா மட்டும் பிழைச்சிக்கிட்டாங்க. எங்கே உங்கள் அம்மா மூலமாக மருந்தை பற்றின உண்மை தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் எம்எல்ஏ சொல்லி உங்கள் அம்மாவை கொன்னேன். டேய், எதுக்காகடா ஊரை காலி பண்ணணும்னு நினச்சிங்க? சொல்லு. டேய், உனக்கு பின்னாடி எத்தனை பேரா இருக்காங்க சொல்றா. எம்எல்ஏ மட்டும் தான் தெரியும். ஆனால் அவருக்கு பின்னாடி எத்தனை பேர் யார் யார் இருக்காங்கன்னு எனக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. டேய், உண்மையை சொல்ல அடிச்சே கொண்டுடுவேன். ஐயா, ஊரை காலி பண்ணி தரது மட்டும்தான் எனக்கு வேலை. அதை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஊரை காலி பண்ணாதான் எல்லா உண்மையுமே தெரியும். ஓ, ஊரை காலி பண்ணாதான் உண்மை தெரியுமா? அப்ப காலி பண்ணிடுவோம்.
தான் நம்ம பூசாரி. Pusari, come on, welcome man, come on man, come on. You're looking so nervous. What happened for you? Hey, come on, chill. What happened, man? Morning? I gave you morning. Don't worry. Hey, bring the morning. Pusari, you have done a good job. So don't worry about the money. I'll give it to you, okay? Congratulations, Pusari. You're gonna be a rich man. Come on, take it. Come on, Pusari, take it. Don't hesitate, Pusari. Come on. It's your money. Hey, who's that? Hey, you. Check that guy. Hey, யாரா அது? Get out, faster. Who's that guy? Something's wrong. What? Hey, Pusari, you said no one is in the village, but who is that? What's happening? Get him! Pusari, I believed you, but you have cheated me. I'm gonna kill you. Oh, bloody, I'm gonna die now. Hey. எங்களை அழிச்சிட்டு இந்த மண்ணில இருந்து எடுத்துட்டு போக அப்படி என்னடா இருக்கு? சொல்லுடா, சொல்லுங்கடா. நாங்க ஒரு இன்டர்நேஷனல் மாஃபியா டீம். இன்னைக்கு நாடுகள் வளர நாடுகளை அழிக்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக தான் சேட்டலைட்டை விடுவாங்க. ஆனா இப்ப வளர்ந்த நாடுகள் வளர நாடுல இருக்கிற இயற்கை வளங்களை திருடுறதுக்காக ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டு சேட்டலைட் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாடு எங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் தான் உங்களோட வில்லேஜ் ஐசாமி பற்றி. உங்க வில்லேஜ்ல ஒரு பவர்ஃபுல்லான நேச்சுரல் ரிசோர்ஸ் இருக்கிறதா எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எங்களோட டீம் உங்க ஆளுங்களை வச்சு நீரோட்டம் பார்க்குற மாதிரி நாங்கள் அனுப்பி வச்சோம். அங்கே எங்களுக்கு கிடைச்ச ஸ்டோனை செக் பண்ணி பார்த்தப்போ எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது ஒரு பவர்ஃபுல்லான யுரேனியம். எடுக்க எத்தனை கோடி வேணாலும் செலவு பண்ண அந்த நாடு தயாராக இருக்கு. ஸோ இல்லீகலாக அதை எடுக்கிறதுக்காக அங்கே உள்ள எம்எல்ஏவை மீட் பண்ணோம். This village is our target. So we got to push the people out of the village and get it under our control. So we got some methods for that. First of all, we'll create some clashes and destroy their peace. And the next step is spread some dangerous virus to kill the people. Follow the steps to evacuate the people. So I want you to cooperate with us. You got it? MLA and the advance money, 500 crores is in this briefcase. So, நிறுத்தியா? நீ கொடுத்த காசை வச்சு சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சா கம்பி எண்ணெய் வச்சிருவியாட்டு இருக்கு. ஏதோ 2 பேர்த்த கொள்றது ஒரு 4 பேர்த்த கொடுத்துறதுன்னா பரவாயில்ல. நீ என்னமோ மொத்த ஊரை காலி பண்ண சொல்ற? இது ஒரு அரசியல்வாதிக்கு நல்லதில்லை. இன்னைக்கு நாட்டில் எல்லாம் அப் டு டேட்ல இருக்கான். இங்கே எந்த மூலையில தப்பு நடந்தாலும் ஊரே கூடி ஒன்னா ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணணும்னா இந்த ஊருக்குள்ளார போய் நான் ஓட்டு கேட்க முடியாது. நீங்க இந்த ஊர்ல ஒரு படி மண்ணு கூட எடுக்க முடியாது. என் பாட்ட காலத்துல ஏமாத்திட்டு போன மாதிரி ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறீங்களா? எல்லாம் காலம் மாறி போச்சு தம்பி. இந்த நேரத்தில் நீ சொன்னது மட்டும் நான் செஞ்சேன்னு வச்சுக்க, ப்ரெஸ் மீடியாவில் ஈஸியாக மாட்டிக்குவோம். மக்களோட பலம் என்ன பலவீனம் என்ன எல்லாம் எனக்கு தெரியும். ஐ வில் டூ, யூ டோன்ட் வரி.
ஐயா இவனுங்களை எங்கேயே அடித்து புதைச்சிடலாம். அப்போ தான் நம்ம ஊருக்குள்ளே தப்பான எண்ணத்தோட வர எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். டேய், இந்த மண்ணு எங்கள் உசுரும் ஒன்று நினச்சி வாழ்ந்துட்டு இருக்கான். உங்கள் தேவைக்காக 5 உயிரை காவாயிட்டீங்கடா. தஞ்சாவூர் மாவட்டம் ஐயாசாமிப்பட்டி என்ற கிராமத்தில் நேற்று இரவு வெளிநாட்டைச் சேர்ந்த சில மர்ம நபர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஒட்டுமொத்த கிராமத்தையே திருநீரில் மருந்து கலந்து கொலை செய்ய திட்டமிட்டது தெரிய வந்துள்ளது. மேலும் வெளிநாட்டு மர்ம நபர்களுக்கு உடந்தையாக செயல்பட்ட மத்திய அமைச்சர் ராஜசேகர், MLA சுவாமிநாதன், பூசாரி ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இவர்களுக்கு யார் யார் உடந்தையாக இருந்தார்கள் என்பதை காவல்துறை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இந்த விசாரணையை உடனடியாக CBI வசம் ஒப்படைத்து 15 நாளில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு CBIக்கு ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இச்சம்பவத்தை பற்றி பொதுமக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். ஏங்க பேபி சஸ்னா யாருக்காவது பயம் வரத்தாங்க செய்யும். இதுக்கு முதல்ல ஐடியா கொடுத்தா பாருங்க, அவனை செருப்பால அடிக்கணும். வெளிநாட்டுக்காரன் ஏதோ ஒரு விதத்துல நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பான். அவன் நாட்டு பொருளை யூஸ் பண்ணாம இருந்தாவே நம்ம நாட்டுக்குள்ள வரமாட்டாயா? பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உயிர் நாடியாகும். உயிரினங்களில் மனிதனுக்குத்தான் பகுத்தறிவு உண்டு. மனிதன் நம்பிக்கை வழி நடப்பதை விட்டுவிட்டு அறிவின் வழி சென்று எதையும் சிந்திக்க வேண்டும். இல்லையெனில் அந்நிய நாடுகளிடம் நாம் விலை போவதை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம ஊரை பெரிய கண்டத்திலிருந்து காப்பாற்றின முக்கியமான ஆளை நீதான்ப்பா. ஊர் சார்பில் நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. நன்றியா? அது யாருக்குங்க வேணும்? புரியுது. இந்த பாரு, ஊர் கூடி எங்களால் முடிஞ்சதை ஏதாவது உனக்கு செய்யலான் இருக்கான். யாரா பணத்தை வசூல் பண்ணது? பணம் கிடக்குதுங்க. பணம் நான் பெருசா மதிக்கிறேன். என் சொத்தை இங்க நிற்கும் போது பணம் என்னங்க பணம்? அப்புறம் என்ன வெளிச்சாமி? ஏங்க வேலை இல்லாத பையலுக்கு எப்படிங்க பொண்ணை கொடுக்கறது? யோ வெளிச்சாமி, ஊரே காப்பாற்றனவே ஓம் பொண்ணை காப்பாற்ற மாட்டானா? நம்ம ஊருக்கு ஒரு ஆபத்து வந்தப்ப வெளிநாட்டுக்காரங்கிட்ட காசு வாங்கிட்டு வேலை போகாமல் என்னைக்கு நம்மளையும் நம்ம ஊரையும் காப்பாற்றணும் அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன். இனிமேல் நம்ம ஊருக்கு தலைவர் எல்லாமே நல்லது தான். தலைவரா? என்ன எல்லாரும் அப்படி பார்க்குறீங்க? இளைய தலைமுறைக்கு வழிவிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். வெளிச்சாமி, ஊரே ஒன்று சேர்ந்து கேட்குறோம், எங்கள் தலைவருக்கு உன் பொண்ணை கொடுக்க முடியுமா முடியாதா? சரிங்க, சம்மதம். நல்ல தம்பி, நீ ஜெயிச்சிட்டடா. நெஞ்செழுத்த காரி, ஏன் நெஞ்செழுத்த காரி, ஓம் மனச நீ சொல்லாம போகாத. நெஞ்செழுத்த காரி, ஓ நெஞ்செழுத்த காரி, என் மனசனி கொஞ்சாம போகாத. செங்கழுத்த காரி, ஓ செங்கழுத்த காரி, என் உசுரணி ஒட்டாம போகாத. வட்டுக்கருப்பட்டி கண்ணுதான் அட உருகுதே உறங்காமா. செக்கு செவந்த உதடுதான் அட சதையதே அலங்காமா. வானவில்லா சிரிக்க வச்சு வாலிபத்தை நினைக்க வச்சு இது போல் எனக்குள் நுழைஞ்ச எவனும் இல்லை. தந்த நானா தந்த நானா தந்த நானா தந்த நானா தன்னனானா, 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 தன்னனானா. உனக்குள்ளும் மனசு இருக்கு, அதுக்குள்ளும் அழகிருக்கு. பார்த்தேனே நானும் இப்போ கண்ணால. எனக்கும் தான் நினைப்பு இருக்கு, அதுக்குள்ள